Okay. Hi team. Good morning. So last class la நம்ம என்ன பார்த்தோம்? Complex realization. Okay, super. Complex realization. Okay. நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்ம எடுக்கிறது வந்துட்டு டே 10ல இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷன். ஓகே, யாராவது சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ் முதல்ல சீரியலைசேஷன் தான் என்ன, அதுக்கப்புறம் அப்படியே காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷன் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லுங்க. நம்மளுடைய டாபிக் பண்ணி சொல்லுங்க முகமது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல தான் அந்த ஜேசான் பாடி எப்படி வந்து சீரியலைசேஷன் பண்ணி ஜாவா ஆப்ஜெக்டா மாத்தணும். ஜேசன் ஆப்ஜெக்டை ஜாவா ஆப்ஜெக்டா மாற்றணுமா, ஜாவா ஆப்ஜெக்ட் ஜேசன் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணலாமா? சாரி, ஜாவா ஆப்ஜெக்டை ஜேசன். ஸோ சீரியலைசேஷன்னாலே வந்துட்டு கன்வெர்ட்டிங் ஜாவா ஆப்ஜெக்ட் டு ஜேசன் ஆப்ஜெக்ட். இன்னும் சொல்ல போனால் ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருங்க, இதை மாற்றிடாதீங்க. கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஜேசன் ஆப்ஜெக்ட் டு ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது டீசீரியலைசேஷன். ஓகேவா? ஓகே, மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சீரியலைசேஷன், அதுக்கு முந்தின கிளாஸ்ல தான் நம்ம சீரியலைசேஷன் பார்த்தோம். ஸோ சீரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷன் பார்த்தோம். ஸோ எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க மெயிலில் டாஸ்க்ஸ்லாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா சீரியலைசேஷன் நம்ம ஆட்டோமேஷன்லேயே ஒரு மெயின் பார்ட் அப்படின்னா அது சீரியலைசேஷன் சொல்லலாம். சீரியலைசேஷன் டாபிக் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் சீரியலைசேஷன்ல எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? ஜேசன் பாத், ஜேசன் ஆப்ஜெக்ட், ஜேசன் அரே, ஜேசன் பார்சிங் எப்படி பண்ணுறது, அதில் பேலோடு கவர் ஆகிடும். பேலோட்லேயே வந்துட்டு ஜேசன் அரே எங்கே வருது, எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் வருது, அது எல்லாமே கவர் ஆகும். ஈவன் அந்த பேலோடில் என்ன கவர் ஆகும்? ஓகே. ஸோ ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இருக்கா, இன்டீஜரா இருக்கா, லிஸ்டா இருக்கா, அந்த லிஸ்ட்டுக்குள்ள அரேவா இருக்கா, இல்லைன்னா வேற ஃபீல்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சீரியலைசேஷன்ல கவர் ஆகிடும். ஸோ அதனால தான் சீரியலைசேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆட்டோமேஷன் நீங்கள் ஃபினிஷ் பண்ண மாதிரி. ஓகேவா? அதுக்குள்ள நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்கு. சீரியலைசேஷனுக்குள்ள வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் அது. ஸோ அதனால தான் சீரியலைசேஷனை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஸோ அதில் வந்துட்டு இன்னொன்று அடிஷ்னலாக கவர் பண்ணியிருப்போம், போஜோ, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதில் நம்ம வந்துட்டு சீரியலைசேஷன்லேயே பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷனில் ஒரே பேலோடில் ஒரு n number of JSON objects are there and n number of JSON arrays are there means we need to create a separate class for each and every JSON object as well as JSON arrays, and we need to integrate from our parent class to each and every JSON object as well as JSON arrays, which we need to get a data from that particular class. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷனில் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நான் ஒரே கிளாஸில் கவர் பண்ணியிருக்க முடியும். கவர் பண்ணியிருந்தானா நீங்கள் டோட்டலாகவே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகுறது அது செகண்டரி. ஓகேவா? ஆனால் சீரியலைசேஷன் கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேஷனில் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். மேனுவல் டெஸ்டிங்கில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷர்ஸ் இல்லை 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதில் வந்துட்டு பண்ண சொல்லிட்டு உங்கள் ஆட்டோமேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்களாம் வந்து 3 years 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களை மெயினாக வந்து ரெஸ்ட் அஷ்யூர்ட் கையில் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணி கொடு அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உட்காந்து உங்களை செய்ய சொல்ல மாட்டான். இது மாதிரி போஸ்ட் கெட் புட் டெலிட் வந்து போஸ்ட்மேனில் ரன் பண்ணி காமிங்க, ரெஸ்பான்ஸ் பாடி வருதான்னு பாருங்க, HTTP வந்துட்டு URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, ரிக்வஸ்ட் பாடியை பாஸ் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா ஒரு 1.5 years எக்ஸ்பீரியன்ஸ், 2 years எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் அவங்களாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வெல் எருடைட், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ், யூ ஆர் த API டெஸ்டர்ஸ் அண்ட் யூ ஆர் என்ன சொல்றது, யூ ஹேவ் அ வெல் ஹேண்ட்ஸ் ஆன் பர்சன் இன் API டெஸ்டிங் ஆட்டோமேஷன் அண்டர் ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஸோ அதனால உங்க எல்லாமே இதில் தான் ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், சீரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னாலே அது உள்ளே எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிடும். ஓகே, ஃபைன். ஸோ அதனால இதுல தெளிவா இருக்கு. சீரியலைசேஷன்னா ஜாவா ஆப்ஜெக்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் இந்த லைனே தெரியலன்னா நீங்க உள்ள வந்து யூஸே இல்லை. ஓகே, ஸோ அதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மாத்தி சொல்லிட்டீங்கன்னா டீசீரியலைசேஷன், ஸ்ட்ரைட்டா சொன்னீங்கன்னா சீரியலைசேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த நேம் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அண்ட் இன்னையோட வந்துட்டு ஆட்டோமேஷன் கிளாஸ் வந்து ஃபுல்லா நான் இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் கவர் பண்ணல, எல்லா டாபிக்ஸுமே இன்னையோட முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இன்னும் சொல்ல போனால் ஆட்டோமேஷன் கிளாஸ் இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரிமைனிங் இருக்கோ எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் கவர் பண்ணிடுவேன். அண்ட்
இன்னைக்கு எடுக்க போகிற கிளாஸ்லாம் உங்களுக்கு புரியணும், ப்ளஸ் நீங்கள் ஆட்டோமேஷன்ல இன்னும் நான் ஸ்ட்ராங்காக வந்துட்டு நான் வெளியே ப்ராஜெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன கான்செப்ட்ஸ், டாஸ்க்ஸ், ஆல்ரெடி கொடுத்த டாஸ்க் ஆட்டோமேஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொன்னோமோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஐயில் நீங்கள் தாராளமாக மாறிடலாம். ஓகேவா? ஃபைன். நான் கொடுத்த நோட்ஸ் அண்ட் கொடுத்த கண்டென்ட், கொடுத்த என்ன சொல்கிறது technical terms, ideas, logics, programmings, and how we need to execute those kind of different kind of terms under automation. இது எல்லாமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பேரலா நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு ஏபி டெஸ்டிங்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, என்னுடைய ஹோப். ஓகேவா? பண்ணாதவங்க பிரச்சனை இல்லை, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் முடிக்காதெல்லாம் பெண்டிங் ஒர்க் இதெல்லாம் இருக்க முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதனால இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நியூ இயர் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்த சாட்டர்டே 1 தானே, டே 1 தானே வரும், கரெக்டா? ஆமாம் சார். யா. ஸோ அன்றைக்கி நியூ இயர் க்ரீன்ஸில் சப்போஸ் லீவ் சொன்னாங்கன்னா செகண்ட் டேட் அன்னைக்கு கிளாஸ் இருக்கும். அப்படி நியூ இயருக்கு லீவ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா டே 1லேயே கிளாஸ் இருக்கும். டே 1 சென்ஸ் நியூ இயர் 1ஆம் தேதி. ஓகேவா? ஸோ அதனால வந்து அன்னைக்கு என்ன இருக்கும்னா கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னிலேருந்து இந்த ஒரு 5 days டைம் எடுத்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் நான் கொஸ்டின் கேட்பேன். அண்ட் இன்டர்வியூ டிஸ்கஷன்ஸும் இருக்கும். இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அதை எப்படி ஆன்சர் பண்ணணும், ஆல்ரெடி சிலது பார்த்துக்கணும். பட் ஆனால் இதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு முக்கியமாக கவர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இன்டர்வியூ பேசிஸில் வந்துட்டு இந்த டீமில் இருக்க 8 மெம்பர்ஸுமே வந்துட்டு எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுமே நானே வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன், ட்ரெயின் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் நல்லா கவனிங்க. ஸோ இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு ஆட்டோமேஷன் முடிஞ்சிடும். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்னைக்கு இருக்குது டே 10. ஓகேவா? ஏபி டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டே 10. ஸோ இன்னைக்கு சண்டே தானே, 26. ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்வாகர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்வாகர்னா என்ன? ஓகேவா? It is used for describing your API by using a common language. ஓகேவா? That is easy to read and understand by developers and testers. ஓகேவா? ஸோ இது ஒரு காமன் லாங்குவேஜ் தான். எப்படி நீங்கள் போஸ்ட்மேன் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான். சரியா? இதையுமே வந்துட்டு டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்களான்னா எஸ். ஓகே, போத் டெவலப்பர்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் வில் யூஸ். பட் இன் அவர் கேஸ் டெஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா போஸ்ட்மேனையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வாகரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்வாகர்னா போஸ்ட்மேனா அப்படின்னு கேட்டால் யா, சிமிலர் டு போஸ்ட்மேன், பட் நாட் எக்ஸாக்ட்லி போஸ்ட்மேன், சிமிலர் டு போஸ்ட்மேன். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன யூசேஜ் இருக்குது, இது என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அப்போ ஏன் இது யூஸ் பண்ணுறாங்க, டெவலப்பர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா, டெஸ்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களான்றது இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்வாகர் இஸ் a set of specifications for a format describing REST APIs. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம் மேனுவல் டெஸ்டிங் பார்க்கும்போதே டாக்குமெண்டேஷன் பேசியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமே டாக்குமெண்டேஷன்ல தான் நம்ம ட்ராவல் பண்ணி நிறைய வந்திருப்போம். லைக் ரெஃபரன்ஸ் சைட் பார்த்துருப்போம், கிட்ஹப் சைட் பார்த்துருப்போம். ஸோ அதில் நிறையா நம்ம டெக்ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வாகரும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்கை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா டெவலப்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது டெஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, டெவலப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு இது போகும் அப்படின்னா ஸ்வாகர் வந்து யூஸ் பண்ணுறது டெவலப்பர்ஸ் தான். ஓகே, இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, அவங்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஏபிஐ டெஸ்டிங்கில் செலக்ட் ஆகி ஏபிஐ டெஸ்டராக நீங்கள் ஆனீங்கனாலும் சரி, ஸ்வாகர் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் நான் போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகேவா? ஸ்வாகர்னா ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் வந்துட்டு இந்த டாபிக் எடுக்கிறேன். ஓகேவா? மெயினாக இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய டெவலப்பர் ஏபிஐ டெஸ்டருடைய உங்களுடைய டெவலப்பர். ஸோ அவங்களும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் உங்களே வந்துட்டு யூஸ் பண்ண சொன்னாலும் உங்களுக்கும் எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு பேசிக்காக தெரியணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ஃபார்மேட். அதுதான் எக்ஸாக்ட்லி வந்துட்டு போஸ்ட்மேனில் என்ன ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ சேம் ஃபார்மேட் இதுலேயும் மெயின்டைன் ஆகும். And one more thing, it can be used to share documentation among product managers, okay, testers and developers, but can also be used by various tools to automate API related process. Okay, so product managers, testers, developers, நீங்க எல்லாருக்குமே வந்து இந்த டாக்குமெண்டேஷன் ஷேர் பண்றதுக்கும் சரி, டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்றதுக்கும் சரி, ஸோ உங்களுடைய வந்துட்டு க்ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் சரி, போஸ்ட்மேன்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இங்கேயே நீங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஸ்வாகர் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கும் ஸ்வாகர் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் டெவலப்பர்ஸ் வந்து மெயினாக வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது எப்படின்றத நான் லைவாக இப்போ ஒரு சைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா
Swagger is used together. இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்கப்பா. நான் ஸ்லோவாக தான் ட்ராக் பண்ணுறேன். நோட் பண்ணாதவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. So Swagger is used together with a set of open source software tools to design, build, document and use RESTful web services. So நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல். ஓகேவா? ஸோ அதில் டிசைன் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணலாம், அண்ட் ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ் உங்களுடைய ரெஸ்ட் ஷேரில் யூஸ் பண்ண எல்லா கான்செப்ட்ஸ் ப்ளஸ் போஸ்ட்மேன் யூஸ் பண்ண எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் ஸ்வாகர்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ டிசைன் பில்ட் இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஸ்வாகர் வந்து டிசைன் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இல்லையா, எக்லிப்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் மாதிரி. ஓகேவா? ஸோ நான் இந்த டூல் காமிக்கிறேன் நான் எப்படி இருக்கேன். ரெஸ்ட் ஷேடையும் ஸ்வாகரையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ரெஸ்ட் ஷேட் வேற, எக்லிப்ஸ் வேற, ஸ்வாகர் வேற, போஸ்ட்மேன் வேற. ஓகேவா? இப்போ ஸ்வாகர் தான், அதான் சொன்னேன், ஸ்வாகர் வந்து ஈக்குவல் டு போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் எக்லிப்ஸும் ஒன்னா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இப்போ ஸ்வாகரை சொல்லும்போது. ஓகேவா? அப்படி கிடையாது. இப்போ போஸ்ட்மேன் வந்து மேனுவல் டெஸ்டிங்ல பார்த்தீங்க இல்லையா, ஸோ நம்ம டெஸ்டர்ஸ் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணணும். கரெக்டா? டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்வாகர் யூஸ் பண்ணுவாங்க. என்னதுக்கு, எந்த பர்பஸ்க்காகலாம் ஸ்வாகர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பர்பஸ்க்காகலாம், டிசைன் பண்றதுக்கு, பில்ட் பண்றதுக்கு. ஓகே, பில்ட் பண்ணி நம்ம கிட்ட சப்மிட் பண்றதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு லோக்கல் டூலா அவங்க யூஸ் பண்ணி அவங்க டெமோ பார்ப்பாங்க. ஸோ நம்ம பண்ணிருக்கிறது கரெக்டா அப்படின்றது. இப்போ நம்ம போஸ்ட்மேன்ல செக் பண்றோம் இல்லையா, அது யூஸ் பண்ணிப்பாங்க. புரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், போஸ்ட்மேன்ல என்ன பண்ணோம், அப்படியே ஒரு கெட்டு கொடுத்தா வருதா, ரெஸ்ட் கொடுத்தா போஸ்ட் ஆகுதா, இதுதான் வருதா செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம கெட் போஸ்ட்மேன் என்ன பண்ணோம், ஒரு 4 HTTP மெத்தட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதில் என்டையர் யூஆர்எல் நமக்கு என்ன யூஆர்எல் வேணுமோ அந்த சைட் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணோம். ப்ளஸ் ரெக்வஸ்ட் பாடி நமக்கு என்ன ரெக்வஸ்ட் பாடி அதை பாஸ் பண்ணோம். அண்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்தோம். அதில் டோக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹிட் பண்ணி அந்த ஏபிஐ பர்டிகுலர் ஏபிஐ ஹிட் பண்ணும்போது அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பாடி நமக்கு த்ரோ பண்ணும். கரெக்டா? இது வந்துட்டு போஸ்ட்மேனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. கரெக்டா? ஸோ அப்போ ரெஸ்டேஷன்ல என்ன பண்றோம், அதை ஆட்டோமேட் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெவலப்பர்ஸ் கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போஸ்ட்மேன் ஸ்வாகர் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே, அவங்களும் போஸ்ட்மேன் அப்போ யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னா போஸ்ட்மேனை யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அடிஷ்னல் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கனால அவங்க வந்து முதல்ல ப்ரிஃபர் பண்றது ஸ்வாகரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? டிசைன், ஏன்னா அதில் டிசைன் பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டை மேக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் போஸ்ட்மேனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதையும் அவங்க அதில் அந்த ஸ்வாகர்லேயே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லைன் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஸ்வாகர் இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ என்ன டூல் அவங்க டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஸ்வாகர்னு போட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்வாகர் இன்ஸ்பெக்டர்னு அவங்களுடைய டூல்ல சொல்லுவாங்க. ஓகே, டெவலப்பர் டூல் டு டெஸ்ட் ஏபிஐஸ் அண்ட் ஜென்ரேட் யுவர் ஓன் ஏபிஐ. ஓகேவா? அவங்களுடைய ஓன் ஏபிஐ இன் சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்கிடெக்சர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு, அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களை இந்த ஏபிஐ ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ யார் அது ஜென்ரேட் பண்ணி கொடுப்பா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல இருக்கவங்க சொல்லுங்க. ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க. டெவலப்பர். ஓகே, அப்சல்யூட்லி டெவலப்பர். ஸோ அப்போ ஆர்கிடெக்ட் அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து ஆர்கிடெக்ட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் டிசைன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டாருன்னா டெவலப்பர் தான் முதல்ல டிசைன் பண்ணுவார். ஓகே, ஐ மீன் சாரி, டெவலப் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த டெவலப் பண்ண பில்டை வந்துட்டு டெஸ்டர்கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டெஸ்டர்ஸ், ஏபி டெஸ்டர்ஸ் நீங்கள் இல்லைன்னா அந்த பில்டை வந்து ப்ராப்பராக இருக்கான்னு டாக்குமெண்ட்டை பேரலாக வச்சு செக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஓன் ஏபி, இந்த லைனோட மீனிங் அதுதான். ஓகே, டெவலப்பர் டூல் டு டெஸ்ட் ஏபிஐஸ் அண்ட் ஜென்ரேட் யுவர் ஓன் ஏபி. இன் சென்ஸ் இட்ஸ் டினோட்டிங் த டெவலப்பர்ஸ், தே ஆர் ஜென்ரேட்டிங் தேர் ஓன் ஏபி பேஸ்ட் ஆன் த document. Okay, they are full and full based on the document perspective, they are generating their own API. Okay, and developers mostly go with Swagger for developing the application related stuff which based on the project given on your organization. Okay, so வேற ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய யூஸ் பண்ற டூல்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எத்தனை பேர் இருக்கீங்க, முகமது லுக்மன் இருக்காரு அப்படின்னா அவருடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ஹெல்த் கேரோ டொமைனோ இல்லாட்டி ஒரு பேங்கிங் டொமைனோ ஏதோ டொமைன் இருக்கு அப்படின்னா அவங்க டெவலப்பர் வந்துட்டு போஸ்ட்மேன்லேயே கூட வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு முகமது லுக்மன் கிட்ட பில்லு கொடுக்கலாம். ஓகே, ஸ்வாகர் யூஸ் பண்ணவங்களே வரலாம். அங்கே போயிட்டு கேட்கக்கூடாது அவங்க ஏன் ஸ்வாகர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன் ஆஃப் தி வே. தேர் ஆர் மெனி வேஸ் டு ஆக்சஸ் யுவர் API testing and there are many ways to hit the API. Okay, this is the one of the way. Okay, so they are choosing one of the way based on your project given on your organization. So அது மாதிரி அஜித்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஷெரீஃப்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம்,
ஸோ நோயலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன் தே வில் ப்ரிஃபர் ஃபார் த பர்டிகுலர் டூல். ஓகே, ஸோ அது எந்த டூல் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு பிளிங்க் ஆகக்கூடாது. ஸோ ஸ்வாகர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டூல் மேக் பை த டெவலப்பர்ஸ். ஃபைன். Next one, the Postman is only the complete API development environment used by developers. Okay, Swagger UI is a dependency-free collections of HTML, JavaScript, and CSS assets that dynamically generate documentation. Fine. So, அப்போ போஸ்ட்மேனுக்கும் ஸ்வாகருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போஸ்ட்மேன் வந்து இட்ஸ் a complete API development environment. So it's also is one of the API development environment சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிட்ஹப் இருக்கு. கிட்ஹப்ல நீங்க வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க, மேனுவல் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கோடிங்லாம் வந்துட்டு நீங்கள் கிட்ஹப்ல புஷ் பண்ணி புல் பண்ணி ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, லைக் க்ளோன் லைக் தோஸ் திங்ஸ். ஸோ அப்போ அதை ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஏபிஐ டாக்குமெண்ட் ஃபார் கிட்ஹப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ல தான் பார்த்து நம்ம அந்த க்ளோட் ஆப்ரேஷனில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி போஸ்ட்மேனுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னா எஸ், for Postman also there is one other document. Okay, so அந்த டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் ஏபிஐ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இந்த ஏபிஐக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு உங்களால வந்துட்டு போஸ்ட்மேன்ல நீங்க உங்களால பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும், மேனுவலா பண்ணி பார்க்க முடியும். ஓகே, வேற ஸ்வாகர்ல இட்ஸ் டிபெண்டன்சி ஃப்ரீ கலெக்ஷன்ஸ் ஆஃப் HTML. அந்த ஸ்வாகர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஃப்ரீ கலெக்ஷன்ஸ், நீங்க HTML-ஆவே கன்வெர்ட் பண்ணிடலாம், ஜாவாஸ்கிரிப்டாவே கன்வெர்ட் பண்ணிடலாம், CSS அசெட்டையுமே வந்துட்டு நீங்க வந்து டைனமிக்லி ஜென்ரேட் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷனை உங்களால கிரியேட் பண்ண முடியும் ஸ்வாகர்ல. எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ காணிக்கிறேன். ஓகே, இந்த சைட் என்ன அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, https:/petstore.swagger.io. இது ரொம்ப முக்கியம்பா. ஸ்வாகர்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னா இந்த நான் சொல்லியிருக்கேன் இந்த 4-5 பாயிண்ட்ல இருந்து மட்டும்தான் ஸ்வாகர்ல இருந்து கொஸ்டின் வரும். நீங்க டெஸ்டரா இருக்கிறதுனால. ஓகே, டெவலப்பரா இருந்தாங்கன்னா அது வேற மாதிரிலாம் போகும், பட் டெஸ்டருக்கு இவ்வளவுதான் வரும், ஸ்வாகர்ல இருந்து கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் வரும். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மேல பேசின இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு ரன் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, டூல் சைஸ் வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வேணா சாட் பாக்ஸ்ல வேணா போடுறேன். ஓகே, ஸோ இங்க இருந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருக்கும் வந்துருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிஸ்டம்ல. ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போஸ்ட்மேன் பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ இங்கே எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்வாகர் பெட் ஸ்டோர் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸ்வாகர் உள்ள வந்துட்டோம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா சிமிலர் டு போஸ்ட்மேன் சொன்னோம் இல்லையா, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிமிலர் டு போஸ்ட்மேன்ஸ்ல இருக்கும். எப்படி அப்படின்னா ஸோ பெட் ஸ்டோர் யூசர் அப்படின்னு டிஃபால்ட்டா இது வந்துட்டு ஒரு டம்மி சைட் மாதிரி தான். ஓகேவா? ஸ்வாகர்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட்மேனை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமோ, ஸோ அது மாதிரி இதுல டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த கெட் டெலிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது அவங்களே ஆல்ரெடி வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நான் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல உங்க டெவலப்பர் யூஸ் பண்ணும்போது பில்டு ஏற்ற மாதிரி இது மாறிடும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு இதை ரெடி பண்ணுவாங்க. அது எப்படி ரெடி பண்றதுன்றது இந்த அடுத்த சைட்ல இருக்கு, அது நான் சொல்றேன். ஓகே, முதல்ல இந்த சைட் முடிச்சிடலாம். அடுத்து இந்த எடிட்டர் swagger.io இருக்கு இல்லையா, அதுல தான் அவங்க வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் இந்த லைன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டிசைன் பில்டு டாக்குமெண்ட் மேக்குன்னு நான் சொன்னேன், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணுமே எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது இந்த லிங்க்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் வந்துட்டு முடிச்சுட்டு போயிடலாம், ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இந்த பெட் யூசர்ல யாரெல்லாம் இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா இது டெவலப்பர்ஸ் தான். ஓகே, ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு கெட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு போஸ்ட்மேன் சொன்னேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்கும். என்ன இருக்கும்? ஆர்டர் ஐடி. ஓகே, நீங்கள் கெட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஐடி நீங்கள் பாஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது உள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே மேலே ஸ்கீம்ஸ் இருக்கா, ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா HTTP HTTPS-ஆன்னு சொல்லி நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா போஸ்ட்மேனில்? சொல்லுங்கள் யாராவது. ஆத்தரைசேஷன் வேற எந்த இடத்துல, எந்த லைன், எந்த டைலாக் பாக்ஸ் கிட்ட பார்த்தோம்? மேலே பார்த்தோம் இல்லையா போஸ்ட்மேன் இருக்கிறதுல. ஒரு நிமிஷம், என்விரான்மென்ட் வேரியபிள் செட் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல இருக்கும் URL box. Once again. Collection body.
ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே இங்கே இல்லை, இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நீங்கள் HTTPS அப்படின்னு சொல்லிட்டு அந்த URL பாஸ் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேலே இங்கே இங்கே எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, ஸ்கீம்ஸில் மேலே HTTPயா HTTPSன்னு சொல்லிட்டு செட் பண்ணிப்பாங்க. ஓகே, இதோடைய டிஃப்ரென்ஸ்லாம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அது அவங்க டிசைன் பண்ணியிருக்க அந்த லிங்கை பொறுத்து, அந்த சைட்டை பொறுத்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ்ல ஒருத்தர் கேட்குறாரு, லோகேஷ் கேட்குறாரு, HTTPS-ஆ இருந்து நான் HTTP வச்சு பண்ணா தப்பு இல்லையா? இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் HTTPS-ஆ இருந்து நான் HTTP வச்சு பண்ணா ரன் ஆகுமா? அப்படின்றது டிசைன் பண்ற டெவலப்பர்ஸ் கையில இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுடைய சைட் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், மிலிட்ரி பேசிஸ்லாம் வந்து டாட் சம்திங் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ அதுலலாம் வந்து பார்க்கும்போது டிஃபென்ஸ் சைட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா HTTPSல மட்டும்தான் வந்துட்டு ரன் ஆகிற செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்போ HTTP செட் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. ஓகே, ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த லிங்க்ஸ் அது வந்துட்டு ஒன்றும் வரி பண்ணிக்கணும். நீங்கள் எந்த சைட் கொடுக்குறாங்களோ, எந்த ப்ராஜெக்ட்ல அவங்க அலோகேட் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன செட் பண்ணுறாங்களோ டாக்குமெண்டேஷனை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு இங்கே போஸ்ட்மேனில் பார்த்தா எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு கெட் போஸ்ட் புட் டெலிட், இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் HTTP மெத்தட்ஸ் நீங்கள் செட் பண்ணீங்க இல்லையா. ஸ்வாகரில் அவங்க இப்படி செட் பண்ணுவாங்க. ஓகே, போஸ்ட் கெட்டு டெலிட்டு புட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா புட்டுலாம் இல்லையே, அது எப்படி வர வைக்கிறது அப்படின்னா அதுதான் சொன்னேன், இந்த நெக்ஸ்ட் லிங்க்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, முதல்ல இந்த லிங்க்ல இந்த சைட்ல இந்த பேஜ்ல என்ன இருக்குன்றது முதல்ல எல்லாரும் பாருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இருக்கும்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டோர் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன்னா யூசர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த 4-5 HTTP மெத்தட்ஸ் இருக்கு. கரெக்டாக போஸ்ட் கெட்டு புட்டு டெலிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் யூசர் டெலிட் யூசர் ஒன்று வேரி ஆகும் பேஸ்ட் அந்த நீட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டோரில் முதல்ல எடுத்துக்கலாம். ஸ்டோரில் இப்போ கெட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க? போஸ்ட்மேன்லனா வந்துட்டு நம்ம இங்கே பண்ணி பார்ப்போம். அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் என்ன பண்ணுவோம், பாடி பண்ணுவோம். பாடியில் போயிட்டு ரா செட் பண்ணிட்டு எல்லாம் ஞாபகம் எல்லாருக்கும் ஜேசான். ஸோ ரெக்வஸ்ட் படி பாஸ் பண்ணி ஹிட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்டையர் URL ப்ளஸ் எங்கள் HTTP மெத்தட் செலக்ட் பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கெட் இருக்கு இல்லையா. ஸோ கெட் ஆல்ரெடி இதை ரெடி பண்ணிடுவாங்க. இந்த என் பாயிண்ட் எல்லாமே இங்கே பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை ட்ரை இட் அவுட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, மேலே அவங்க செட் பண்ண என் பாயிண்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி கீழே வந்து எனேபிள் ஆகி உங்களுடைய டயலாக் பாக்ஸ் காமிக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வருது, அது கெட் பண்ணோன்னு என்ன வருது, ஃபார் வேலிட் ரெஸ்பான்ஸ் ட்ரை இன்டீஜர் ஐடிஸ் வித் வேல்யூ greater than equal to 1 and lesser than equal to 10. Okay, other values will generate the expectations. Okay, generated exceptions, expectation la exceptions. Okay, இல்ல என்ன மீன் பண்றாங்க புரியுதா? 1 ல இருந்து 10 குள்ள இல்ல 10 கூட கொடுங்க, அது ஏதாவது வேல்யூ கொடுக்கும். அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு புரியுதுல? லோகேஷ் மட்டுமே தான் ஆன்சர் பண்றாரு. ஓகே, புரியுதுல்ல? ஓகே, ஸோ இப்போ அவங்க சொல்றது வந்துட்டு 1லேருந்து 10க்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து வேல்யூ ஜென்ரேட் பண்ணி உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். நான் அதான் முன்னாடியே சொன்னேன், டம்மி சைட் மாதிரி. ஓகே, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஸ்வாகர் பர்பஸ் they had created this site. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, இங்கே தான் உங்களுடைய ஆர்டர் ஐடி பாஸ் பண்ணணும். ஏன் ஆர்டர் ஐடி வருதுன்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க HTTP மெத்தடே அதுதான். ஓகே, ஸ்டோர் ஆர்டர்ன்ற என் பாயிண்ட் இருக்கு, பிளஸ் ஃபைண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் பை ஐடி. ஓகே, திஸ் இஸ் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி யூ ஹேட் செலக்டட் திஸ் கெட் HTTP மெத்தட். ஸோ வேறஸ் உள்ளியுமே வந்துட்டு நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இன் திஸ் கேஸ் யூ நீட் டு பாஸ் யுவர் ஆர்டர் ஐடி இன்சைட் திஸ் டயலாக் பாக்ஸ் டு கெட் யுவர் பர்டிகுலர் ஆர்டர் ஐடி நேம் which you had ordered, like that it's denoting. ஓகேவா? ஸோ வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு? ரெஸ்பான்சஸ் கோட் அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இதெல்லாம் நம்ம எங்கே பார்ப்போம்? டாக்குமெண்ட்ல பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? 200 வரணுமா, 400 வரணுமா, 404 வரணுமான்னு. பட் ஆனால் இங்கேயே எனக்கு வந்து விசிபிள் பண்ண முடியுது, எங்கே ஸ்வாகர்லேயே. ஸோ அதனால தான் இந்த லைன்ல சொல்றோம், டிசைன் பண்ணிக்கலாம். புரியுதா? பில்டும் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டையும் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இந்த டாக்குமெண்ட்ன்ற வேர்டு இங்கே கவர் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? டாக்குமெண்ட்ல பார்க்குற எல்லா விஷயத்தையும் உங்களால ஸ்வாகர்லையும் பார்க்க முடியும். இப்போ இதே இது போஸ்ட்மேன் அப்படின்னா, நான் இப்போ இந்த கெட் வந்துட்டு செட் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கோடு வந்துட்டு எனக்கு 200 வரணுமா, 201 வரணுமா, 204 வரணுமான்றது நான் எங்க போய் பார்க்கணும்? லோகேஷ் ஆன்சர் பண்ணாதீங்க, ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்லுங்க. API டாக்குமெண்டேஷன்.
வெரி குட். ஸோ ஏபிஐ டாக்குமெண்டேஷனில் தான் நம்ம போய் வியூ பண்ணிவிட்டு திருப்பி போஸ்ட்மேனுக்கு வரணும். வேறு ஸ்வாகரில் வந்துட்டு உங்களால் இங்கேயே வந்துட்டு வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டைமை கூட வந்துட்டு அவங்க ரொம்ப சேவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸில் இருக்கனால ரொம்ப பொறுமையாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உள்ளெல்லாம் போயிட்டீங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மினிட்மே வந்துட்டு கோல்டன் மூமெண்ட் தாங்க. ஸோ டக் 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் கைக்கு வரும், முடிப்பீங்க, அங்கேருந்து எஸ்ஐடி போகும், யூஐடி போகும், ப்ரீபார்ட் போகும், ப்ராட் போகும், அப்படியே போயிட்டு கன்வெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்டயே இனிஷியல் பில்டை கொடுத்து உங்களுக்குள்ளே இன்டர்னல் டெவலப் நிறைய நடக்கும். டெஸ்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இது கிளைண்ட் கிட்ட இருந்து ஆர்கிடெக்ட் வரும், அங்கேருந்து டெவலப்பர்கிட்ட வரும், டெவலப்பர்லேருந்து டெஸ்டர்கிட்ட வரும், டெஸ்டர் நீங்கள் எல்லாம் பார்த்து டெவலப்பர் மூவ் பண்ணி டெவலப் பிரான்ச்லேருந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணி அங்கேருந்து எங்கள் ஜென்கின்ஸ் மூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் மிச்ச ப்ராசஸ்லாம் நடக்கும். நான் போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அதேதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும்போது நீங்களே ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்கன்னா வந்துட்டு டைம் கன்சம்ஷன் அதிகமாகன்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அங்கே இங்கேயும் போகாமல் டக்குன்னு இங்கேயே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இவங்க கொடுத்துருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் புரியுதா? 200 இருந்தால் இந்த மாதிரி வரணும், சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே வேல்யூ வரணுன்றது மீனிங் கிடையாது. மேலே தான் டினோட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் வேல்யூ. ஓகே. ஸோ 400 வந்தால் இன்வாலிட் ஐடி சப்ளைடுன்னு வரணும், 404 வந்தால் ஆர்டர் நாட் ஃபவுண்டுன்னு வரணும் அப்படின்றது கிளியராக இங்கேயே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேலே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1லேருந்து 10 நீங்கள் எந்த வேல்யூ வேணால் இங்கே கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நான் ஒரு 5, 6, 7 எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா ரெஸ்பான்ஸ் செட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் த்ரோ பண்ணியிருக்கா. என்ன த்ரோ பண்ணியிருக்கேன், நான் கெட் பாஸ் பண்ணியிருக்கேன், கேர்ள் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் த லிங்க் விச் ஆர் கோயிங் டு ஆக்சஸ் அந்த என்டையர் யூஆர்எல் இங்கே வந்துருச்சு. இங்கே உங்களால் பார்க்க முடியுதா? ஆர்டர் ஃபார்வர்ட் பை 7. திஸ் இஸ் த ஐடி விச் யூ கேவ். கரெக்டா? எங்கே கொடுத்துருக்கீங்க? இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த 7 வந்து ஆர்டர் ஃபார்வர்ட் பை 7. ஓகே. ஸோ இட்ஸ் ட்ரைங் டு கெட் த 7th ஐடி. ஓகேவா? 7th ஆர்டர் ஐடி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் URL. ஃபைனா? யூசிங் த மெத்தட் கால் கெட். அவ்வளோதான். ஸோ இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த என்டையர் யூஆர்எல்ல இருந்து ஆர்டர் நம்பர் 7th ஆர்டர் ஐடியை கெட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நம்ம த்ரோ பண்ணியிருக்கு. இதுதான் ரெஸ்பான்ஸ் பாடி ஏரியா. ஓகே. ஸ்வாகரில் இப்படி தான் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே. 11 கொடுத்து என்னதுன்னு பார்க்கலாம். லோகேஷ் கேட்குறாரு. ஸோ 11 கொடுக்குறோம், எக்ஸிக்யூட் பண்ணால் அது வந்துட்டு பிளிங்க் ஆகுதா? ஸோ அக்செப்ட் பண்ணலை. ஓகே. ஸோ அவங்க இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஸோ மேலே வந்து greater than equal to 1 and lesser than equal to 10. ஸோ அதனால அந்த கண்டிஷனை அதை ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்படி தான் ஒன்று இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். எதெல்லாம் ஸ்டோரில் வந்துட்டு கெட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி யூசரில் செட் ஆஃப் HTTP மெத்தட்ஸ் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று ஒரு இது வந்துட்டு டினோட் பண்ணுது. ஓகே. அப்டேட்டட் யூசர், டெலிட் யூசர், கெட் யூசர் நேம், அதெல்லாம் பாஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அதை கெட் பண்ணுற மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ பெட் கிளிக் பண்ணால் செட் ஆஃப் HTTP மெத்தட்ஸ் வருது. கரெக்டாக? ஸ்டோர் கிளிக் பண்ணால் செட் ஆஃப் HTTP மெத்தட்ஸ் வருது. ஓகே. ஸோ யூசர் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி செட் ஆஃப் HTTP மெத்தட்ஸ் வருது. இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அது உங்களுடைய சும்மா அவங்க எதாவது சொன்ன டம்மி சைட்டுன்னு அந்த நேம் வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்மேனில் கலெக்ஷன் நேம் மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே நியூ கலெக்ஷன் பேர் இருக்கு, இதுக்கு பதில் நான் பெட்டு நீங்கள் வைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி இப்போ ரெக்வஸ்ட் கிட் அப்னு செட் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி. ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனை வந்துட்டு போஸ்ட்மேனில் பண்ண எல்லா ஆப்ரேஷனையும் இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க. இந்த லிங்க் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. கோயிங் ஃபார் தட் லிங்க் chat பாக்ஸில் பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸ்வாகர் எடிட்டர். ஓகேவா? இதில் தான் வந்துட்டு அந்த எடிட்டிங்லாம் நடக்கும், டெவலப்பர்ஸோட எடிட்டிங் பர்பஸ்லாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கோடிங்கில் இருக்கும். ஓகே. கோடிங் இன் அ சென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுற எத்தனை
ஹெட்டர் இருக்கு, எத்தனை ஃபூட்டர் இருக்கு, ப்ளஸ் உள்ள இருக்க கண்டென்ட் இன் சென்ஸ் த ரெக்வஸ்ட் பாடி எங்கே பாஸ் ஆகுது, அதோட டிஸ்கிரிப்ஷன் எங்க, எல்லாமே இங்கே சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, புட் இருக்கா, புட்ல டேக்ஸ் பாஸ் பண்ணி டேக்ஸ்ல இருந்து அவன் ஆரம்பிக்கலாம். சம்மரி, டிஸ்கிரிப்ஷன், கன்சியூம்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் என்ன, நீங்கள் ஜென்ரேட் பண்ண ரெக்வஸ்ட் பாடி பண்ணீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பாடியில் த்ரோ ஆகுமா? ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சஸ்னு இங்கே செட் பண்ணிட்டான். ஓகே, அது வந்துட்டு 400 தான் வந்துட்டு த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பாஸ் பண்ணணும், இன்வாலிட் ஐடி செப்பரேட்னு வரணும், 404 வந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க முன்னாடியே செட் பண்ணிடுவாங்க. ஸோ டெவலப்பர்ஸ்க்கு இது எப்படி யூஸாக இருக்கும்னா, லெஃப்ட் சைடில் அவங்க கோடிங் பண்ண ரைட் சைடில் இப்படி ஜென்ரேட் ஆகி வந்துட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இருக்கும்? இங்க கோடு போட சரி, இங்க ரைட்ல ஜெனரேட் பண்ணா லெஃப்ட்ல கோடு வருமா? ரைட்ல பண்ணீங்கன்னா ரைட்ல எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியும். அதுதான் ஸ்வாகர் முன்னாடி பார்த்தோம். இந்த லிங்க் அந்த லிங்க் ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. தெரியுதா? இதோடைய வியூவும் பார்த்தீங்கன்னா இந்த வியூ எங்க இருக்கு, ரைட் சைடில் நமக்கு இங்க இருக்கும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைட்ல கோடிங் பண்ண இந்த டாக்குமெண்டேஷன் ரைட் சைட்ல இது வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இங்க கெட் பண்ண, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் சொன்னார் இல்லையா, இங்க கெட்டுக்கு பதில் கெட்ல வந்துட்டு 11 பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. 11 பாஸ் பண்ணும்போது என்ன வந்து எனக்கு ஓகே, அது வந்துட்டு ஷேக் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஷேக் ஆகிற ஆப்ரேஷன்லாம் இங்கே வந்துட்டு கோடிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடில் அப்படியே ரன் பண்ணி பார்ப்பாங்க, ஷேக் ஆகுதா இல்லையான்னு. ஆகலைன்னா இங்கே கோடிங்கை மாற்றுவாங்க. ஸோ பேரலாக வந்துட்டு ஸ்வாகரில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லைனை நம்ம பார்த்தோம். என்னது Swagger is a dependency free collections of combinations of HTML, JavaScript, CSS assets. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு அதை இன்டெலிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வேறஸ் அதே மாதிரி போஸ்ட்மேன்ல பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. நீங்கள் போஸ்ட்மேன்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் டூ த ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி. ஓகே, டெஸ்டர்ஸ்க்கான போஸ்ட்மேன் போதுமானா எஸ், மோர் தென் எனஃப். வேறஸ் ஃபார் டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு போஸ்ட்மேன் பத்தாது. ஸோ போஸ்ட்மேன்ல அவங்க ஃபைனல் ப்ராசஸாக வைப்பாங்க. எப்படின்னா ஸ்வாகர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லெஃப்ட் சைடில் இதெல்லாம் கோடிங்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு ஃபைனலாக பில்டு பண்ணுவாங்க இல்லையா? பில்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் வந்து ஒரு தடவை ரன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி அதுக்கப்புறம் தான் பில்டு உங்ககிட்டயே வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கும் ஒரு ஸ்டெப் தாண்டி ஒரு ஃப்ரண்ட்ல போய் பார்க்கணும்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் டெவலப்பர் என்ன பண்ணுறாங்கன்றது. இது உள்ள வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஆர்டர். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. கரெக்டாக மாடல்ஸ்ல ஆர்டர், கேட்டகரி, யூசர் டேக், பெட்டு. இப்போ லோகேஷ் கேட்டர்ல பெட்டு எங்கேருந்து வருதுன்னு, ஸோ இங்கேருந்து தான் வரும். ஓகே, பெட்டு இங்கே எப்படி வந்ததுன்னா இந்த கோடிங்லேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பெட் ஐடின்னு இருக்கா, ஸோ அது மாதிரி நீங்கள் தேடினீங்கன்னா பெட் இருக்கும். இந்த டேக்ல பெட்டு வச்சிருக்காங்களா, ஸோ இந்த டேக் வந்து பெட்டு நீங்கள் பண்ணிட்டாங்கன்னா ரைட் சைடில் இங்கே பெட் ஜென்ரேட் ஆகிடும். ஸ்வாகர் யூஐல இங்கே பெட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். புரியுதா? ஸோ பெட்டு, ஸ்டோரி, யூசர்லாம் இப்படி தான் இங்கேருந்து தான் வந்து ஜென்ரேட் ஆகி வருது. சரியா? இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா டெவலப்பர் பண்ணுவாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இன்டர்வியூ கொஸ்டின்ல இது இங்கே கேட்பாங்க. டெஸ்டர் கொஸ்டின் தான் கேட்கணுமா, டெவலப்பர் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னா கிடையாது. ஸ்வாகர்னா என்னன்னு ஒரே வாரத்தில் உங்களை லாக் பண்ணிடுவான். ஓகே, ஸ்வாகர்னா என்னன்றதுக்கு நீங்க இவ்வளோ காலம் பேசுனீங்கனாலே மோர் தென் என்ன. ஒரு டெஸ்டரா இருந்துட்டு ஸ்வாகரை பத்தி இவ்வளோ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஓகேவா? ஏபிஐ டெஸ்டிங்ல 2 லைன்ல 2 கொஸ்டின்ல செலக்ட் ஆனவங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஸ்டினாக தான் இருக்கும். எங்கே வந்து கேட்பான்னா டேக் இருக்கு, டேகுக்குள்ள இந்த ஐடி இருக்கு. ஓகே, இங்க நேம்ல வந்து நிற்பான். ஓகே, ஸ்ட்ரிங்கா இருக்கு, இதை வந்து டேட்டா டைப்ல மாற்றணும், ஸ்வாகர்ல மாற்றணும், வேற டேட்டா டைப்ல மாற்றுங்கன்னு சொல்லுவான். ஓரலாவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஓகேவா? அப்போ நீங்க ஸ்வாகர்னா என்னன்னே தெரியாம நீங்க வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட் அஷர் தெரிஞ்சிருக்கும், எக்லிப்ஸ்ல எப்படி பண்ணணும் தெரிஞ்சிருக்கும், அதை ஆட்டோமேட் பண்ண தெரிஞ்சிருக்கும், போஸ்ட்மேன்ல எப்படி ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும், ரெஸ்பான்ஸ் பாடியில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது இப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இந்த ஒரு லைன்ல லாக் ஆவீங்க. ஓகே, இன்டர்வியூல இப்படிதான் லாக் ஆகுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன்லாம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். டேக் இருக்கு இல்லையா, டேக்ல இப்போ நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இந்த டேட்டா டைப்ல இருக்க வேண்டாம், எனக்கு இன்டீஜரா அது மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் எங்க மாற்றணும்னு கேட்பாங்க. இன் ஸ்வாகர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இங்க மாத்தணும்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் அது அந்த கதையை தான் பேசிட்டு இருந்தோம். ஸ்வாகர் எடிட்டருக்கு போய் எடிட்டர்ல லெஃப்ட் சைட்ல கோடிங்ல நான் இங்க மாத்தினா ரைட் சைட்ல இங்க ஜெனரேட் ஆகும். ஓகே, இவ்வளவு சொன்னீங்கன்னா போதும். ஸ்வாகர் எடிட்டர்ல போய் எப்படி கோடிங் பண்ணுவீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுதா உங்களுக்கு? ஸ்வாகர்னா என்னன்னு தெரியுதா? உள்ள டேட்டா டைப் இங்க மாத்தினா எங்க வரும்ன்றது தெரியுதான்றதும் செக் பண்ணுவாங்க. ஓகேவா?
இது வந்து ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்பர்ஸ் பார்க்க போகிற ஏரியா. ஸோ அந்த டெவலப்பர்ஸ் ஏரியாவும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த டாபிக் எடுக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் இப்போ அப்கமிங்கில் இப்போ டக்குன்னு எடுப்பேன். ஸோ நான் நோட் பண்ணாதான் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதோட ஆட்டோமேஷன் முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஸ்வாகர் பற்றி ஒரு ஐடியா வந்துருச்சுலாம் ஆன்லைனில் இருக்கவங்க? ஓகேவா? ஸோ ஸ்வாகர் பற்றி என்ன கேட்டாலும் இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். ஓகே, நோட் பண்ணாதான் நோட் பண்ணிங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இதில் அப்படியே வைக்கிறேன். ஓகே, இந்த 4 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஃபார்வர்ட் பை திஸ் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த 2 சைட்டுமே வந்துட்டு அந்த லிங்க்குமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதான் நான் சாட் பாக்ஸில் ஃபார்வர்ட் பண்ணேன். ஓகேவா? முதல்ல ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் வைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த ஸ்வாகர் மட்டும் தெரிஞ்சு எடுக்க மாட்டேன். நம்ம டெஸ்டர்ன்றனால தான் நான் ஸ்வாகர்லாம் வந்து போஸ்ட்மேன் அளவுக்கு எடுக்கல. சரியா? இது நம்ம டெஸ்டர்ன்றனால ஸ்வாகர்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, நீங்க டெவலப்பர்ஸ் கிடையாது, எல்லாரும் டெஸ்டர்ஸ். ஓகே, போல்டா சொல்லுங்க இன்டர்வியூல அட்டன் பண்ணும்போது. அவன் வந்துட்டு ஏன் ஸ்வாகர்லாம் நீங்க பண்ணலையா அப்படின்னா, எஸ் ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு போல்டா சொல்லுங்க. அதுக்காண்டி அவன் போஸ்ட்மேன்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டு இருக்கும்போது போல்டா போய் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே, அங்க தெரியாதுன்னா அப்புறம் நம்ம செலக்ட் பண்ண மாட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஏரியால நீங்க இவ்வளவு சொன்னீங்கன்னா போதும். ஓகே, நான் நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், நோட் பண்ணிங்க டக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேசன் வேலிடேட்டர். ஓகே, ஜேசன் வேலிடேட்டர்னா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு சைட் ஓபன் பண்ணலாம், ஸ்வாகர் மாதிரி. ஜேசன் ஆன்லைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே வரும். ஓகே, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது இப்போ பார்ப்போம். ஜேசன் ஆன்லைன் எடிட்டர். ஓகே ஃபைன். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி ஓப்பன் ஆகும். இது என்ன பண்ணலாம், இந்த லைன்லேருந்தே உங்களால் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜேசன் எடிட்டர் ஆன்லைனா என்ன மீனிங் இருக்கு? எடிட்டர் ஆன்லைனில் இருக்கணும்னு சொல்லுங்க. கொடுத்து புரியல. உள்ள இருக்கிற டேட்டாஸ் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் யூஸ் பண்றது. ஓகே, சிமிலராக ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ எதுக்காக இது மெயினாக யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெக்ரோ சைட் எடுத்துக்கிற எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெக்ரோ சைட், இதில் ஃபர்ஸ்ட் கெட் லிஸ்ட் யூசர்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ரெஸ்பான்ஸ் பாடின்னு எடுக்கிறேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, ரெஸ்பான்ஸ். ஓகே, அதை எடுக்கிறேன். ஜேசனுடைய லெஃப்ட் சைடில் ஓகே இந்த ஏரியாவில் நான் அந்த ரெஸ்பான்ஸ் பாடியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் பாடி பண்ணும்போது ஒரு டிடிஎஸாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா நம்ம சீரியலைசேஷன் பண்ணும்போது, காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷனில் போகும்போது இதில் எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை ஜேசன் அரே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒன்றா போய் வியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு 5 டேட்டா இருக்கனால நீங்கள் இப்படி வியூ விசிபிள் ஐயில் நேக்ட் ஐயில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, 5 இருக்குது. ஓகே ஃபைன். எத்தனை இருக்குது? ஒரு 2 ஜேசன் அரே இருக்குது. ஓகே, ஒரு 2 ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆர்கனைசேஷனில் இப்படி 4 ரெக்வஸ்ட் பாடிக்காரங்களும் உங்கள் ஏபி டெஸ்டரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்து மாதம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க மாட்டான். ஓகே, ஒரு பேலோட் எடுத்தீங்கன்னா பேலோடில் இருக்கும் ஒரு 56 ரெக்வஸ்ட் பாடி இருக்கும். ஓகே, அந்த ஒரு ரெக்வஸ்ட் பாடியில் 1008 ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஜேசன் அரே இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் அவ்வளோதானே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக போயிட்டு எத்தனை ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை ஜேசன் அரே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடும். ஸோ இந்த கண்ட்ரோலே ஐ மீன் இந்த பேஸ்ட் பண்ண இந்த ரெஸ்பான்ஸ் பாடியை இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சென்ட்ரல் இந்த காப்பி இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த காப்பி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னா ரைட் சைடில் அப்படியே வரும். என்னவா வருதுன்றதை பாருங்க. சொல்லிருச்சா? ஆப்ஜெக்ட் 6 இருக்கு, அதுக்குள்ள பேஜ் 2 பெர் பேஜ் 6, டோட்டல் வந்து 12, டோட்டல் பேஜஸ் 2. அதுக்கப்புறம் டேட்டா கிட்ட வந்தீங்கன்னா டேட்டாக்குள்ள ஒரு 6 என்ன இருக்கு, அரே இருக்கு. இதுல அப்படியே பார்த்துக்கலாம். இங்க எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு, ஜேசன் ஆப்ஜெக்ட்.
ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் நான் சொல்கிறேன். Oh my God, அதுல 2 லிஸ்ட் இருக்கு. இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் சொல்கிறேன். அதுக்குள்ள ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். கர்லி பிரேஸ் வச்சு சொல்கிறேன், கரெக்டா? இதையுமே நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே டேட்டா ஏதாச்சும் நான் ஜேசன் அரேன்னு சொல்கிறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 6ல் என்னெல்லாம் இருக்குது, பேஜில் பெர் பேஜ் வந்து 2, ஓகே, அது மாதிரி தான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு 5 இருக்குது. ஸோ சாரி 6 இருக்குது, 0 5 வரைக்கும், கரெக்டாக? இப்போ அதையும் நீங்கள் உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியும். 0 கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஐடிக்கு 7, இமெயிலுக்கு என்ன நேம், ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன இருக்குது. ஸோ இதால் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ உள்ளே இருக்க அந்த ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் வந்து ஜேசன் ஆப்ஜெக்டாக அரேயா இருக்கான்றது எங்கே பார்க்கணும்? Okay, from here I need to identify whether it is a JSON object or JSON array by going with this curly brace. Okay, open curly brace இருக்கு இல்லையா? ஸோ அரேனா வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ல மீன் பண்ணும். ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி உங்களால் வந்துட்டு வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி சப்போர்ட்ன்றது 2 ஜேசன் ஆப்ஜெக்ட். சப்போர்ட்ல 2 ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்கு, அவ்வளவுதான். URL டெக்ஸ்ட் 2 பேராமீட்டர்ஸ், ஓகேவா? ஸோ இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட்டுக்குள்ளே இருக்குது என்னது, ஜேசன் ஆப்ஜெக்ட். இங்கே ஆரம்பிச்சு இங்கே கவர் ஆகுது, ஓகே? ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களால் இதில் பார்க்க முடியும். ஸோ இதில் இன்னொரு ஷார்ட்கட் என்ன, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அவுட்லைன் மாதிரி வந்துட்டு ஹைலைட் பண்ணும், கரெக்டாக? இது எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள், கீழே இங்கே க்ளோஸ் ஆகுற மாதிரி ஹைலைட் ஆயிருக்கா, பார்க்க முடியுது உங்களால்? நார்மலாக வருது இல்லையா? ஸோ அதையுமே இங்கே வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜேசன் எடிட்டர் ஆன்லைன். இதுக்கு பேர் தான் ஜேசன் வேலிடேட்டர், ஓகேவா? ஜேசன் வேலிடேட்டர் இல்லாமல் உங்களால் வந்துட்டு பெரிய பெரிய ரெக்வஸ்ட் பாடி பேலோட்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரியா? இதுவும் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் தான், சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஜேசான் இதோடைய சைட் லிங்க் வேணும்னா ஃபார்வர்ட் பண்ணுறேன். இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது வந்துட்டு இது பிட்ட டாபிக்ஸ் ப்ளஸ் எடுக்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேட் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க சைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் டீசீரியலைசேஷன். ஸோ டீசீரியலைசேஷன் வரும்போது என்ன பேசிட்டு இருந்தோம், ஜேசன் ஆப்ஜெக்ட் டு ஜாவா ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி சீரியலைசேஷனுக்கு வந்துடலாம். அதில் என்ன பண்ணணும், நான் கிளாஸ் ஆரம்பிக்கு முன்னாடி சொன்னேன். யாராவது சொல்லுங்க, ஆன்லைனில் இருக்க மட்டும் சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்கள். சீரியலைசேஷன்ல ஜாவா ஆப்ஜெக்ட்டை ஜேசன் ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதில் நம்ம அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணி தனியாக கிளாஸ் கிரியேட் பண்ணி பேலோட் கூட அது மெயின் கிளாஸில் கால் பண்ணி. ஓகே, அதில் யூஸ் பண்ண லாஜிக்ஸ்லாம் அது ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம அது ஃபைல் வந்து தனியாக ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம் சார், ஜேசன் ஃபைலை கிரியேட் பண்ணி. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட், பேலோடு தனியாக கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம் சார். சூப்பர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இங்கே வந்து காணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல லிஸ்ட் கொடுத்து அதில் அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் கால் பண்ணுவோம். அப்புறம் கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணுவோம், போஜோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேரியஸ் இப்போ காம்ப்ளெக்ஸ் சிவிலைசேஷனாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, மெயின் கிளாஸ்ல சேம் அதே வந்து நம்ம அந்த வேரியபிள்ஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம். டாக்குமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி மெத்தட்ஸுக்காக நம்ம இதை கால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆப்ஜெக்ட் அந்த நம்ம அங்கே கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த நேமை வந்து பிரிண்ட் அவுட்ல நம்ம எடுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சீரியலைசேஷனில் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ரெடியாக இருங்க. ஓகே, இங்கே இருக்க இப்போ ஆன்லைன் அட்டன் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு தரவாக இருக்கணும். ஓகே, சீரியலைசேஷன் அப்படின்னா வந்துட்டு நான் அதை ஒரு 2 நாள் ரிவிஷன் பண்ணால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவர் பிரேம் எப்படி சொன்னாரோ டக்குன்னு வந்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா சைமல்டேனியஸாக டாஸ்க் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இவ்வளோ காலேஜ் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ மெயிலில் பார்த்தோன்னா இப்போ அவருடைய டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் பண்ணனால தான் அவரால் இவ்வளோ காலேஜ் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. புரியுதா? அவர் சென்ட் பண்ணியிருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள்.
ஓகே. ஸோ பிரேம் இவ்வளோ அனைத்தையும் அவர் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தனால தான் நான் சீரியலைசேஷன்னா என்னன்னு தான் கேட்டேன், என்ன பார்த்தோன்னு தான் கேட்டேன். அவர் ஈச் அண்ட் எவ்ரி லைனை வந்துட்டு அழகாக கிளியராக சொல்லிட்டாரு, கிறிஸ்டல் கிளியராக. ஓகே. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இன்டர்வியூ வந்துட்டு ஒழுங்காக வந்து கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏபி டெஸ்டிங் வந்துட்டு பயமா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆகிடும், இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால சீரியலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாம் முடிஞ்ச மாதிரி நான் ஏன் சொன்னேன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்போ சீரியலைசேஷன்னா ஜாவா ஆப்ஜெக்டை ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? நம்மளால ஒரு தனி ஜேசன் ஆப்ஜெக்டை வந்துட்டு மேனுவலாகவே ஜென்ரேட் பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ணி. இப்போ டீசீரியலைசேஷன் வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதோடைய ஆப்போசிட், சீரியலைசேஷனோட ஆப்போசிட் தான் டீசீரியலைசேஷன். இதை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ லோகேஷ் சொல்லுங்க. அவர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஈகராக இருந்தாரு. 2 பாயிண்ட் வரை ஆன்சர் சொல்லிட்டாரு. ஓகே, அந்த 2 பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, லோகேஷ் பேசுறது எல்லாருக்கும் கேட்குதுங்களா? ஓகே, சொல்லுங்க லோகேஷ். கேட்குங்க சார். ஸோ என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஜேசன் ஆப்ஜெக்டை வந்து ஜாவா ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னாக்கா, கொடுத்த அந்த டேட்டா போய் நல்ல ரெக்வஸ்ட் பாடிக்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பாடி வராத இப்போ நம்ம 10 வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம அப்படியே பாஸ் பண்ண ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் அது. அதாவது நம்ம போஸ்ட்மேன்ல போஸ்ட் பண்றதுக்கு முதல் நேம்னு சொல்லி போட்டு நம்மளே நேம் கொடுத்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வச்சோங்க. அதே தான் இப்போ இங்க பண்ண போறோம். நேமுக்கு நம்ம ஃபீல்டு கொடுத்துருக்கோம், அதை நம்ம வேலிடேட் பண்ணுவோம், கெட் பண்ணி எடுக்க போறோம் இப்போ வேல்யூ. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லலாம்னா கெட் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ லோகேஷ் சொன்னது புரிஞ்சுதான். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவர் சொன்னது கரெக்டு. ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு பாயிண்டாக இதை போட்டுருங்க, ஆல்ரெடி விட்டுன்னு சொல்லிட்டு. எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கெட் பண்ணனா ஒன்றும் இல்லை, இந்த போஸ்ட்மேனில் சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ரெக்வஸ்ட் பாடி பாஸ் பண்ணணும் இங்கே. ஓகே, இங்கே HTTP மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சென்ட் ஹிட் பட்டன் கொடுத்தோன்னே அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பாடியில் த்ரோ பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பாடியிலேருந்து என்னால் ஒரு சின்ன சின்ன ஃபீல்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி. அது பாஸ் ஆகுதா, ஸ்டேட்டஸ் கோட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம், அந்த ஸ்டேட்டஸ் கோட் தான் வருதான்ட்டு. ஸோ அதுதான் இப்போ ரெஸ்பான்ஸ் பாடியில் வர்றதுக்கு பேர் என்னது? ஜாவா ஆப்ஜெக்டா ஜேசன் ஆப்ஜெக்ட். இப்போ ஜேசன் ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் என்ன பார்க்குறீங்க? வேல்யூ பண்ணி பார்க்குறது எதை வச்சு பார்க்குறீங்க? ஜாவா ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணது தான் டீசீரியலைசேஷன். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அன்றைக்குமே வந்துட்டு சில கான்செப்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ அதுதான் வந்து டீசீரியலைசேஷன் தான் வந்து அண்டரில் வரும். இந்த டாபிக் நான் அப்பவே சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால தான் சீரியலைசேஷன் இருக்கும்போது இதை ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அங்கே ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ டீசீரியலைசேஷன்னா அதுதான். ஓகே, அதனால தான் இங்கே எக்ஸாம்பிள் போடுறீங்க. போஸ்ட்மேனில் ரெஸ்பான்ஸ் பாடி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது பார்த்தோம். கரெக்டாக? இதுதான் டீசீரியலைசேஷன். ஸோ இந்த டீசீரியலைசேஷன் எப்போ புரியும் எனக்கு, எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் சீரியலைசேஷன் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, சீரியலைசேஷன் எங்கே இருக்குது? இந்த காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த நோட் பண்ண நானும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்கிறவங்க கிளியராக. சீரியலைசேஷனில் ஜாவா ஆப்ஜெக்ட், ஜேசன் ஆப்ஜெக்ட், அதில் போஜோ, கன்ஸ்ட்ரக்டர், பேலோடில் எப்படி டைனமிக்காக பாஸ் பண்ணுறது. இந்த டைனமிக் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். எப்படி இந்த ஜேசன் வேலிடேட்டர்லாம் முக்கியம் சொன்னாலும் டைனமிக்காக பாஸ் பண்ணுறது, நீங்கள் ஜஸ்ட் பேலோட்லேருந்து இந்த நீங்கள் வேல்யூ மாற்றினாலே போதும். டைனமிக்காக ஃப்ரம் த பேலோட் we can pass dynamically. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். என்னது, என்டையர் ப்ராஜெக்டே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கறதுனால என்டையர் ப்ராஜெக்டே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, அதுக்கு இந்த டைனமிக் கான்செப்ட் தான் யூஸ் ஆகும். அதுதான் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் சீரியலைசேஷனில் பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் மெயினாக வந்துட்டு ஆப்ஜெக்ட் மேப்பர். யூ ஆர் கோயிங் டு மேப் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் which is available in your automation code. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். டாஸ்க் கொடுத்தோம் இல்லையா, இதை அன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் இப்போ ஃப்ரேம் சென்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் சென்ட் பண்ணீங்க. ஸோ இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டீசீரியலைசேஷனில் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன் இதுலேயுமே இன்றைக்குமே கொஞ்சம் கவர் பண்ணிடுவேன், நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்லையுமே கவர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன கவர் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன்ப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். கிளாஸ் டெஸ்ட்டில் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரெண்டுமே கவர் ஆகும் ஏபிஐயில். ஓகே, ப்ளஸ் ரீகேப் பண்ணுவேன். அண்ட் வந்து இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன் ஃபைனலாக இருக்கும். ஓகே, இதுவரை கவர் பண்ணது போக எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். அண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது அடிஷ்னலாக ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு
இன்டர்வியூ கொஸ்டின் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைனா ஏபி டெஸ்டிங் படிச்சு யூசி எல்லாம் போயிடும். ஓகே, ஸோ அந்த கிளாஸ் ரொம்ப அட்டன் பண்ணுங்க. ஸோ அதனால கிளாஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக படிச்சு வந்துருங்க. சின்ன கிளாஸ் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ரீகப் அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேவா? ஓகே, ரெண்டுமே இருக்கும். மேனுவல் டெஸ்டிங்காக இருக்கும், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக இருக்கும் ஏபிஐல. ஓகே, சரி, இன்னைக்கு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஏபி டெஸ்டிங் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ இது ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஓகே, ஸோ ஏபி டெஸ்டிங்கில் என்னென்ன டெஸ்டிங்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகே, நீங்கள் சொல்வீங்க மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகே, ஸோ மேனுவல் டெஸ்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க, போஸ்ட் மேன் வச்சு பண்ணுறேன். அதே மாதிரி ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் ரெஸ்ட் அஷ்யூர்டு இன்சைட் தட் யூ ஆர் யூசிங் ஜேசன் ஸோ தோஸ் திங் அப்படின்னு சொல்லிடலாம். இதை தாண்டி மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்பான். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, what is the API testing involves the following types of testing, like those testing, what kind of testings they are using அப்படின்னு மறுபடியும் அதே கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நீங்கள் பிளிங்க் ஆகக்கூடாது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய டெஸ்டிங்ஸ்லாம் வந்துட்டு யூனிட் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், லோட் டெஸ்டிங், ரன் டைம் எரர் டிடெக்ஷன் டெஸ்டிங், யூஐ டெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங்ஸை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு நம்ம கிளாஸையும் தாண்டி கொஸ்டின் கேட்குதா அப்படின்னா நீங்கள் இப்படிதான் வரும் கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, இது என்னென்ன டெஸ்டிங் இதை போய்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல மாட்டான். சரியா? அதுக்குள்ளலாம் போக மாட்டான். பட் ஆனால் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகே, லோட் டெஸ்டிங்னா என்ன, ரன் டைம் எரர் டிடெக்ஷன் டெஸ்டிங்னா என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? லோட் டெஸ்டிங்னா நெட்வொர்க் தானே சார்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து வராது. நான் மெயினாக தான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஏபி டெஸ்டிங்னா வதன்னு இருக்கும் கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு இருக்கும். பட் ஆனால் அதில் என்னது வந்துட்டு நம்ம உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன கேட்பாங்கன்றதை நான் மேண்டேட்டே சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லேயே வேற எல்லாம் இருக்கு. யூனிட் டெஸ்டிங்லேயே சில எக்ஸ்ட்ரா கவர் ஆகும். நீங்கள் செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னாலும் யூஐ டெஸ்டிங்னாலும் ஒண்ணுதானே? யூஐ வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் அதிலே கவர் ஆகும். அது சொல்கிறேன். இப்போ சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஐ மீன் இப்போ சொன்னேன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு சில இது வந்துட்டு என்னுடைய ஆர்கனைசேஷன்லேயே கேட்ட கொஷின்ஸு இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா? லாஸ்ட் வீக்கில் இன்டர்வியூ கொஷின்ஸ் அவங்க கேரி ஓவர் பண்ணது, அந்த கொஷின்ஸ் கூட இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணும்போது இதே கொஷின் கூட உங்களுக்கு வந்தாலும் வரலாம். சரியா? நெக்ஸ்ட், வாட் இஸ் ஏபி டெஸ்ட் என்விரான்மெண்ட்? ஓகேவா? For API, the test environment is a quite complex method where the configurations of server and database done as per the requirement of the software application. ஓகேவா? புரியுதா என்னன்ட்டு? ஆன்லைன்ல இருக்காங்க சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ் மெத்தட் the configuration of the server and database is done as per the requirement. சாஃப்ட்வேர் தேவையான அதுக்குரிய டேட்டாபேஸ் சர்வர் வச்சு பண்றதா ஏபி டெஸ்டிங். சரி, பண்றதா ஏபி டெஸ்டிங் சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் ஏபி டெஸ்ட் என்விரான்மெண்ட்? why we going for API test environment and what is mean by API test environment? அதுக்கு ஆன்சர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது யாரும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது போதும். ஆன்லைன்ல இருக்கவங்க சொல்லலாம். அதாவது இது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணா என்ன வச்சு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட்லி எக்ஸ்பார்ட் அப்படிங்கிற கான்செப்ட் போகும், அதை வச்சு தான் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சர்வர் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்டையும் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் அதை வச்சு டெஸ்ட் பண்றதுனால இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் இன்டர்வியூ டைமில் இப்படி கேட்டாங்கன்னா லொக்கேட் பண்ண மாதிரி ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனால் எலாபரேட்டாக இது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி சொல்லலாம். ஓகே, பட் ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின்ல இருந்து நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்து டைவர்ட் ஆகி வேறு ட்ராக்ல போகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? வாட் இஸ் ஏபி டெஸ்ட் என்விரான்மெண்ட்? ஓகே, டெஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் ஏபிஐ த டெஸ்ட் என்விரான்மெண்ட் இஸ் குவைட் காம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் மெத்தட்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? where the configurations of server and the database is done as per the requirement of the software application அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த கான்ஃபிகரேஷன் தான் இதில் மெயின். இந்த கான்ஃபிகரேஷன் எங்கே செட் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸில் போகிறேன். எக்லிப்ஸில் இங்கே ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணி இதனால் ரன் பண்ணுவீங்க. இல்லைனா டெஸ்ட் என்ஜின் கொடுத்துருவீங்க. ஆனால் ரன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கீழே ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வியூ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே வியூ ஆகும். இதில் என்னெல்லாம் இருக்குன்றது உங்களை பாருங்கள்.
ஜாவா அப்ளிகேஷன், JUnit, டெஸ்ட் என்ஜின் 3 இருக்கா? நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறத விட இப்போ வந்துட்டு நல்லா கவனிச்சுங்க. ஓகே, ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும், JUnit இருக்கும், மேவன் பில்ட் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் என்ஜின் இப்போ இங்கே நமக்கு தனியாக இருக்குது. ஆனால் மேவன் பில்ட் எல்லாம் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டை டெவலப்பருடைய பில்டோட இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா பில்டு பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாவா அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜாவா அப்ளிகேஷனில் யார் இருப்பாங்க அப்படின்னா, யார் இருப்பா? இதில் கிளாஸஸ் இருக்குது. ரியல் டைமில் உங்களுக்கு டெவலப்பருடைய பில்டோடைய அப்ளிகேஷன் இருக்கும். புரியுதா? புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கா? சரி, இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த இடத்துல ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. இதில் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? இதெல்லாம் டெஸ்டர்ஸ்க்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸா, டெவலப்பர்ஸ்க்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸா? இதெல்லாம் டெஸ்டர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த API ரெஸ்ட் அஷ்யூர்ட் எடுத்துக்கிறேன். API ரெஸ்ட் அஷ்யூர்ட் வந்துட்டு டெஸ்டர் நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருக்கீங்க. கரெக்டாக? நான் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ்னா அதுதான் இந்த கான்ஃபிகரேஷன். என்ன கான்ஃபிகரேஷன்னா, இந்த ரன் கான்ஃபிகரேஷனில் போய் நீங்கள் செட் பண்ணுவீங்க. இங்கே இருக்க என்னுடைய ப்ராஜெக்ட், இந்த டெஸ்டரால் டெவலப் பண்ண இந்த API ரெஸ்ட் அஷ்யூர்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஜாவா அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷனோட என்னுடைய ப்ராஜெக்டை இன்டெகிரேட் பண்ணுன்னு சொல்லி இங்கே செட் பண்ணி இங்கே ரன் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். புரியுதா? ஆமா, அப்போ இந்த அப்ளிகேஷன் யாரை எங்களுக்கு தருவா அப்படின்னு கேட்டா டெவலப்பர் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் என்விரான்மெண்ட் செட் பண்றது. சரியா? நீங்க அப்ளிகேஷன் டெவலப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரும் இதே மாதிரி கொடுப்பாரு, இதே நேம்லயே வரும். ஓகேவா? இது API ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, டெவலப்பர் வந்து API ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து டெவலப் பண்ணி அவர் பில்டுன்னு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த API ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ங்கிறது இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் இங்கே எனேபிள் ஆகிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே ரன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அது உங்களுடைய ப்ராஜெக்டோட இன்டெகிரேட் ஆகிடும். எப்படி இன்டெகிரேட் ஆகும்னா, இங்கே அதுக்கான பார்த்து தான் இங்கே கொடுப்பீங்க. ப்ரௌசர் இருக்கு இல்லையா, இங்கே கொடுக்கும் போது இப்போ APM இருக்கு இல்லையா, இங்கே ப்ரௌஸ் கொடுத்து நான் நேம் மாற்றிடுவேன். எந்த நேம் மாற்றணும் யாரும் சொல்லுங்க? அவ்வளவுதான். ஸோ இந்த API ரெஜிஸ்ட்ரேஷன்ற உங்களுடைய ப்ராஜெக்ட் ஜாவா அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். அப்ளிகேஷன்ல தான் இருக்கும். அவங்க உங்களுக்கு கொடுக்கறதே ஜாவா அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல தான் கொடுப்பாங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன் அந்த ஜாவா அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துடணும். இவர் சொன்னா ஞாபகம் வருது, ஜாவா அப்ளிகேஷன் உள்ள தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ JUnit டெஸ்ட் இதுக்குள்ள போய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாவா அப்ளிகேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுல வந்துட்டு அந்த மெத்தட் எனேபிள் ஆயிடும். இப்போ எப்படி இங்க நிறைய கிளாஸ் எனேபிள் இருக்கோ அது மாதிரி இங்க எப்படி எனேபிள் ஆகும்னா, இங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க எனேபிள் ஆயிடும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டு மேல உங்க ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டோட இந்த API ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்டோட இந்த டெவலப்பருடைய பில்ட் அப்ளிகேஷனும் வந்துட்டு இன்டெகிரேட் ஆகிடும். இப்படிதான் இன்டெகிரேட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு இங்க எது ரன் பண்ணாலும் யாருடைய பில்டு மூலியமா ரன் ஆகும்? டெவலப்பருடைய பில்டு. சரியா? ஏன்னா அதோட தான் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நீங்க இதை ரன் பண்ணும்போது அவுட்புட் 200 வர வேண்டிய இடத்துல 400 வந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ல 200 கரெக்டா இருக்கு, உங்களுக்கு 200 தான் வரணும்னு தெரியுது. ஆனா அவுட்புட் 400 வந்துச்சுன்னா தப்பு யாருன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கு எதை பார்க்குது? நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லி சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, டெக்னிக்கலா உள்ள போகும்போது ஜேசன் ஆப்ஜெக்டை தப்பு பண்ணியிருப்பான். ஜேசன் அரேல நீங்க எதிர்பார்க்குற டேட்டா டைப் ஃபீல்டு வராது. சீரியலைசேஷன் ரன் பண்ணீங்கன்னா சீரியலைசேஷன் ரன் பண்றதுக்கு டீசீரியலைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பக்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸான பக்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லி சொன்னேன். புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி இவ்வளோ மீனிங் இருக்குப்பா. வாட் இஸ் API டெஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னாங்கன்னா, ஓகேவா? ஸோ இந்த 2 லைன்ல வந்துட்டு 2 லைன் தானே மக்க படிச்சுட்டு போய் அப்படியே உச்சிடலாம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இதுக்கான மீனிங் தான் வந்துட்டு உள்ள என்ன ஃப்ளோவில் ரன் ஆகுது, உள்ள என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் இவ்வளோ நேரம் எக்லிப்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? சரி, டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை உங்களால் இப்படி தான் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு the configuration of server and database is done as per the requirement of software application. புரியுதா? உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதை ஏன் நான் இவ்வளோ கிளியராக சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் என்னுடைய ப்ராஜெக்ட்லேயே நான் அப்படி தான் டெஸ்ட் என்வரன்மெண்ட்டை செட் பண்ணுவேன். ஓகேவா, டாக்குமெண்ட் வச்சு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய என்வரன்மெண்ட் வேரியபிள் நான் செட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுவேன். ஸோ என்னுடைய இன்னும் சொல்ல போனால், நான் இப்போ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். சரியா, இது இல்லை, இந்த கொஷினை சொல்லல. எக்லிப்ஸில் இந்த ரன் கன்ஃபிகரேஷன் வந்துட்டு ஒரு ஃப்ளோ சொன்னேன் இல்லையா, இதில் போயிட்டு இங்கே செட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்கலாம். எப்படின்னா நிறைய வேஸ் இருக்குது, எப்படின்னா கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுடைய கன்வீனியன்ட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த 2 லைனுக்கு மீனிங் இதுதான்ப்பா. ஸோ இதை வந்துட்டு மறந்துடாதீங்க, உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது நான் இன்னைக்கு ஒரு சூடோட ஃபயராக போய் நீங்கள் படிக்கல, செஞ்சு பார்க்கல, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக 2 நாளில் மறந்துடும், டேம் ஷோர் மறந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் இருக்குன்னா, எக்லிப்ஸில் என்னமோ காமிச்சாரு, ரன் கான்ஃபிகரேஷனில் என்னமோ ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னு தான் ஞாபகம் இருக்குமே தவிர உள்ள இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஃப்ளோ எல்லாமே மறந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. சீரியலைசேஷன் கண்டிப்பாக வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபைன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏபி டெஸ்டிங். ஓகே, ஏபி டெஸ்டிங்கில் நிறைய அட்வான்டேஜஸ் நீங்கள் சொல்லுவீங்க, அது நார்மலாகவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். பட் ஆனால் இந்த அட்வான்டேஜஸை மெயினாக சொல்லாமல் மறந்துடாதீங்க. ஓகேவா, இதை கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா பேசியிருக்கோம், பிபிடிலாம் காமிச்சிருக்கோம். கரெக்டாக, ஏன் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்தோம், ஏபி டெஸ்டிங் முதல்ல ஏன் வரும், ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாம் முதல் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த பாயிண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, டெஸ்ட் ஃபார் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி, டைம் எஃபெக்டிவ், லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஈஸி இன்டெகிரேஷன் வித் GUI. ஓகேவா, ஸோ இந்த அட்வான்டேஜஸ் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் டெம்ப்ளேட் ஃபார் ஏபி டாக்குமெண்டேஷன். இது வந்துட்டு டெவலப்பருடைய கொஸ்டின்னு சொல்லலாம். இட் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் டெஸ்டர் கொஸ்டின் ஆல்சோ, ஏபி டெஸ்டர். ஸோ இது முதல் லைனாக என்ன இருக்கு, ஸ்வாகர்னா என்னன்னு தெரியும்ல இப்போ. ஓகேவா, ஸோ ஸ்வாகர்னா என்னன்றது சொல்ல தெரிஞ்சுக்கணும். சொல்ல தெரியாதவங்க அதுக்கான டெஃபினேஷன் சொல்ல தெரியல, பட் ஆனால் ஸ்வாகர்னா என்ன தெரியும் அப்படின்றத தான் இந்த பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நோட் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுத்தாங்க. ஸ்வாகர்னா இதில் இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்கனாலே ஓகே தான். அவன் ரொம்ப நேரம் ஸ்வாகர் கொஸ்டினை கேட்டுட்டு உங்களை வந்துட்டு சொல்ல விட்டு வேடியை பார்க்குறான் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கு. ஓகே, வாட் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் டெம்ப்ளேட் ஃபார் ஏபி டாக்குமெண்டேஷன். கொஸ்டினே பார்த்தீங்களா என்ன இருக்கு, சரியா, ஏபி டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு மெயினாக வந்துட்டு இந்த ஸ்வாகர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டாக்குமெண்ட் செட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுப்பா. ஏன்னா டாக்குமெண்ட் தான், என்டையர் டாக்குமெண்ட் வச்சு தான் அந்த டோட்டல் ப்ராஜெக்டே வந்து ரன் ஆகுது. கரெக்டு தானே? ஸோ அப்போ வந்துட்டு என்னது, டாக்குமெண்ட்டை பார்த்து தான் டெவலப்பரும் பில்ட் பண்ணுறாரு, டாக்குமெண்ட்டை பார்த்து தான் டெஸ்டர் நீங்களும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரியே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்பர் தப்பாக எதாவது பண்ணாலுமே டாக்குமெண்ட் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியன்றதை பாருங்க. ஓகேவா, டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகேவா, அதனால தான் இந்த அளவுக்கு எஃபிஷியண்டான டூல்ஸ்லாம் வந்துட்டு ஸ்வாகர் மாதிரியான டூல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, லெஃப்ட் சைடில் கோடிங் பண்ணும்போது ரைட் சைடில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வருவாங்க. ஓகே, இது வருதான்னு பார்த்துட்டு பேனலாம் பார்த்துட்டே வருவாங்க. அதுதான் இந்த ஸ்வாகர் எடிட்டர்லாம் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கொஸ்டின். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். வாட் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் டெம்ப்ளேட் ஃபார் ஏபி டாக்குமெண்டேஷன் அப்படின்னா நீங்கள் ஸ்வாகர் சொல்லிட்டீங்கனாலே போதும். இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம்னா கூட ஸ்வாகர் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகேவா, இதெல்லாம் இதோட ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கூட சொல்லலாம். மயர் டாட்டர், ஸ்லேட்டர், ஃபிளாட் டாக்கர், ஏபிஐ ப்ளூ பிரிண்டர், ரெஸ்ட் டாக்கர், வெப் சர்வீஸ் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதில் எனக்கு ஸ்வாகர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சொல்லும் போது எப்படி இருக்கணும்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் நல்லா போல்டாக சொன்னீங்கனாலே, அதுவும் அவன் எதிர்பார்க்குற விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அடுத்து அந்த ரைஸ் ஆகும். ஓகே, மோஸ்ட்டாக ஆன்சர் உங்களுடைய ஆன்சர்லேருந்து தான் இன்டர்வியூவோட கொஸ்டின் ரைஸ் ஆகும். நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கேட்டோம்னா ஸ்வாகர் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லிட்டீங்கன்னா ஓகே ஸ்வாகர்னா என்னன்னு அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகிடும். ஸ்வாகரை பற்றி ஒரு லைனில் சொன்னீங்க அப்படின்னா சரி, அப்போ அந்த ஒரு லைன்லேருந்து பிக் பண்ணுவான். ஓகே, அந்த இதை நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணீங்க உங்களுடைய கோடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எடிட்டரை வச்சு நீங்கள் பேசலாம் நிறைய நேரம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, ஃபைன். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னா ஏபி டாக்குமெண்டேஷனுக்கு டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டே வந்துட்டு ஸ்வாகர்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷனுக்கு மட்டும் இல்லை, அதுதான் முன்னாடியே பார்த்தோம் வேறு என்னெல்லாம் ஸ்வாகரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதையும் கவர் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட், இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் SOAP அண்ட் REST API?
இதுக்கு முன்னாடியே கவர் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? சோப் வந்து நார்மலாக பார்த்துருப்போம். சோப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஓகேவா? சோப் நான் யூஸ் பண்ணலை, ரெஸ்ட் அஷர்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக சோப்போட ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. இது தெரியாமல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோப் நீங்கள் யூஸ் பண்ணல தான், பட் ஆனால் சோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்டான்சஸே இல்லை, இங்கே ஆரம்பிக்கிறது வந்து சிம்பிள்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? சோப்போடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்டான்சஸ், இங்கேருந்து ஆரம்பிக்காதீங்க, இங்கேருந்து தான். ஓகே, இது தெரியுது, புரியுதுல? அது சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால், இதுதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, ரெஸ்ட்னா என்னன்னே தெரியும், என்னது? ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சோப் இஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். வேற ரெஸ்ட் வந்துட்டு ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன் கூட சொல்லலாம். நேம் புரியுதா எங்கேருந்து வருதுன்னு? ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பேரே வந்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் உங்கள் டெஸ்டர், டெவலப்பர் இவங்களெல்லாம் தாண்டி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு பேக்கேஜ் இன்னும் வெயிட்டாக இருக்கும். ஏபிஐயில் மட்டும் சொல்கிறேன். ஓகே, மற்ற டெஸ்டிங்கில் தெரியல, பட் ஆனால் ஏபி டெஸ்டிங்கில் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாரு, ஆர்கிடெக்சருக்குள்ள லெவலில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு தான் பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு மட்டும் கைட் பண்ணலை, பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெடி பண்ணுறாரு டாக்குமெண்ட்டை. புரியுதா? பிஸ்னஸ் பிளான்ட்டு உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய பிஸ்னஸை நான் சொல்லலப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் இருக்கீங்க அப்படின்னா அமேசானுடைய பிஸ்னஸ் மட்டும் சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வந்துட்டு வேறு யாரு கூடயாவது வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, கிளைண்ட்டு வேறு யாராவது வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளைண்ட்டுடைய நீட் என்ன, அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ்மே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது. ப்ளஸ் இதை எல்லாருமே யாரெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க? டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ் கீழே நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, லீடு கீழே நிறைய லீடு இருப்பாங்க, லீடு கீழே நிறைய கொலீக்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் கீழே அதே மாதிரி இருப்பாங்க. கரெக்டாக? இவங்க எல்லாருமே வந்துட்டு யாரை வச்சு தான்? டாக்குமெண்ட் வச்சு தான் ரன் ஆகும். ஸோ அதுக்கு அவ்வளோ பவர். ஓகேவா? ஸோ அந்த பேர்லேயே வந்துச்சா, ரெஸ்ட் இஸ் அன் ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன், எல்லாமே அந்த நேம்லேயே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கொஸ்டின் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்துனே செலக்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஓகேவா? இந்த மாதிரிலாம் ரொம்ப கீனாக நீங்கள் வந்துட்டு பேசுனீங்க அப்படின்னா, சும்மா ரெஸ்ட்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுட்டு நீங்கள் அப்படியே அடுத்த கொஸ்டின் கேட்க வரைக்கும் நிற்காம ரெஸ்ட் இஸ் அன் ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன் அப்படின்னீங்கன்னா வாட் பேட்டர்ன் அவன் கேட்பான். டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். It's a kind of architectural pattern. It consists of, for example, I can explain about documents which was submitted by the architecture. So we are following those kind of architecture documents. அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர்ஸில் தான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, புரியுது? ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு சத்தமே காணும். உங்களுக்குலாம் நோய் புரியுது சார், புரியுது. ஓகே, ஷெரீஃப். புரியுது. ஓகே, அஜித் இருக்கீங்களா? ஓகே, ஆடிபிளா இல்லை. ஓகே, ஃபைன். ஓகேவா? நெக்ஸ்ட், சோப் வந்துட்டு சோப் கேன் ஒர்க் வித் XML ஃபார்மேட். ஓகே, இன் சோப் ஆல் த டேட்டாஸ் பாஸ்ட் இன் XML ஃபார்மேட். ஓகேவா? சோப் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு முன்னாடியே பேசிருக்கோம். ஓகே, சோப் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சோப் கேன் ஒர்க் வித் XML ஃபார்மேட். இன் சோப் ஆல் த டேட்டாஸ் பாஸ்ட் இன் XML ஃபார்மேட். ஓகே, சோப் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு ஜேசன் ஃபார்மேட்னு சொல்லி ஈஸியாக மாட்டிக்காதீங்க. புரியுதா? இந்த மாதிரி விஷயங்களை உண்மையாவே மாட்டிக்காதீங்க. போய் சோப்பில் போயிட்டு ஒரு தூக்க கழகத்தில் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட மன்னிக்க முடியாத ஒரு தப்பாயிடும். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்ததே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ஜேசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக ஜேசன் போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷனில் எதுக்காக ஜேசன் பண்ணிட்டு இருக்கோம், அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஜேசன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? சோப்னாலே டிஃபால்ட்டாக XML ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் அது. ஓகே, சோப்பில் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறான்னு கேட்டால் இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வரும்ப்பா. சோப்பை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும்னாலும் இல்லை நான் ஆர்கனைசேஷனில் சோப்பே யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுங்க. இட் தேர் யூசிங் XML ஃபார்மேட் இன்சைட் சோப். வேற ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கே தெரியும்
ஆல்ரெடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே சொல்லிடலாம். அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட் சச்சஸ் பிளைன் டெக்ஸ்ட், HTML, XML, JSON, பட் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபார்மேட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா இஸ் இன் JSON. இதை தான் இங்கே பார்த்துருப்போம் கரெக்டாக. இங்கே இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட்டு, ஜாவாஸ்கிரிப்ட், JSON, HTML, XML. இது எங்கே காமிச்சிட்டு இருக்கேன்? போஸ்ட்மேனில் நம்ம யூஸ் பண்ணுற ரெஸ்ட் அஷ்யூர்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது JSON. ஸோ இதை தான் அந்த கொஸ்டினாக இன்டர்வியூ கொஸ்டினாக இப்படி கேட்பாங்க. ஓகேவா, இப்படி டேரெக்டாக இருக்காது கொஸ்டின், இப்படி கம்பாரிசனில் வரும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சோப் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் முதல்ல வேணால் இந்த லைனை சொல்லுங்கள், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு, ஐ மீன் அதோடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த வேல்யூபிள் பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்துடணும். அங்கே உங்களுக்கு கொடுக்குற அந்த 1 மினிட்ல வந்துட்டு இந்த மாதிரியான வேல்யூபிளான பாயிண்ட்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் டக்குன்னு வந்துட்டு ஏபிஐ டெஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேவா, ஸோ அதனால ஃபைன். நெக்ஸ்ட், HTTP request have 5 components. ஓகே, நார்மலாக உங்களால் HTTP request 5 components அப்படின்னா என்ன டக்கு உங்களுக்கு மைண்டில் என்ன வரும்? ரெக்வஸ்ட் பாடி ஏரியாவுக்கு போயிடும். HTTP ஒன்று என்ன பண்ணுவீங்க? URL இங்கே HTTP பாஸ் பண்ணுவோம். உங்கள் கொஸ்டின் என்னமோ கேட்குறாங்க, அது எப்படி இதோட லிங்க் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பாடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி URL பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பார்த்து வச்சு நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டாக. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் என்னன்னா, ஆக்ஷன் ஷோயிங் HTTP மெத்தட்ஸ் லைக் கெட், புட், போஸ்ட், டெலிட். இது ஒரு லைன்லேயே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு 4 பாயிண்டாக சொல்லுவீங்க. கெட் இருக்குது, புட் இருக்குது, போஸ்ட், டெலிட் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது ஒரே லைன்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இது இந்த லைன்லேயே நின்று லாக் ஆகிடக்கூடாது. ஓகேவா, அதுக்கப்புறம் இவ்வளோவும் நீங்கள் சொல்லணும். என்னன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஓகே, URI இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதுவே யார் கீழே வருது? HTTPயில் தான் கவர் ஆகும். எது சொல்கிறேன்னு புரியுதா இந்த இடத்துல? கரெக்டா. ஸோ அப்போ HTTP இதில் கவர் ஆகிடும், URI கவர் ஆகும், URL கவர் ஆகும். கரெக்டாக, URI URL என்னென்ற டிஃப்ரென்ஷியேட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கரெக்டாக, அது ஒரு கிளாஸ்லேயே எடுத்தோம் தனியாகவே. சரியா, ஸோ அது கவர் பண்ணணும். HTTP வெர்ஷன் இண்டிகேட்ஸ் HTTP வெர்ஷன் லைக் HTTP v1.1. ஸோ இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சைட்டை பொறுத்து. ஓகேவா, அவங்களுடைய லிங்க் வந்துட்டு எந்த வெர்ஷனில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, நீங்கள் இது ஜஸ்ட் வெர்ஷன்னு சும்மா இந்த ஹெட்டிங் மட்டும் மீன் பண்ணிக்கோங்க. உள்ளே என்னென்ற விஷயம் இருக்குன்றது நீங்கள் சும்மா இதை வந்துட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஹெட்டர். இது மெயினாக நீங்கள் சொல்லியே ஆகும். ஓகேவா, ரெக்வஸ்ட் ஹெட்டர் கேரிஸ் மெட்டா டேட்டா. ஞாபகம் இருக்கா? மெட்டா டேட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இது எந்த இடத்துல பார்த்தோம்? இதில் வந்து போஸ்ட்மேன். ஓகேவா, ஸோ போஸ்ட்மேனில் ஆத்தரைசேஷன் கீழே நம்ம பேர டோக்கன் எடுக்கும் போது அந்த சைட்ல இருந்து அதை எடுத்துட்டு வரும். கரெக்டா, யூசர் நேம் வந்துட்டு பேரம்ஸ்ல இருந்து கொரி பேரமா பாத் பேரமான்னு பார்த்துட்டு இது இங்கே எடுத்துட்டு வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஃபர்மேஷன் இன்சைட் ஹெட்டர். ஸோ அது வந்து ஃபார் த HTTP ரெக்வஸ்ட் மெசேஜ் metadata could be a client type, format supported by the client, format of message body, catch setting, etc. ஸோ இந்த மாதிரி லைன்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகேவா, ரெக்வஸ்ட் ஹெட்டர்னா இந்த உள்ள இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸோட ஹெட்டிங் கூட வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. கரெக்டா, HTTPயோட வெர்ஷன் என்ன சொல்லணும்? 1.1 இருந்து வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை கூட வந்துட்டு கொஸ்டினாக கவர் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? HTTP ரெக்வஸ்ட் ஆஃப் 5 காம்பனன்ட்ஸ் கேட்ட உடனே நீங்கள் கடை சொல்லியிருக்கீங்க. ரெக்வஸ்ட் ஹெட்டர் சொல்லணும்னா வாட் இஸ் மீன் பை ரெக்வஸ்ட் ஹெட்டர்னு அத்தர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் ஹெட்டருக்கு கரெக்டான கிளாரிட்டியான ஆன்சர் நீங்கள் இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே, ரெக்வஸ்ட் ஹெட்டர்னா சிம்பிளா மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வாய்ஸ் உங்களுக்கே கேட்காத அளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. போல்டாக சொல்லுங்கள் இந்த 2 லைனை. ஓகே, நெக்ஸ்ட், இந்த போல்ட்னஸும் இந்த கான்ஃபிடென்ஸும் எப்போ வரும்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தைரியமாக வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடுவீங்கப்பா. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது. எவ்வளோ பேர் சீரியஸ்னஸ் எடுத்துகிட்டு பண்ணுறீங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ அதில் சீரியஸ்னஸ் காமிங்க. நம்ம ஆட்டோமேஷனே முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலன்னா பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்க வந்துட்டு ஒரு வாரம் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். சரி எல்லாம் தெரியுதுல, நம்ம ஒரு வாரம் கழிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு வாரங்க அப்புறம் எங்கே ஆரம்பித்தோம், தலை எது வாழை எதுன்னு எதுவுமே புரியாது. மறுபடியும் மொதல் டே 1ல் போய் நிற்பீங்க. ஓகே, ஏன்னா இந்த ஏபி டெஸ்டிங்லாம் அப்படிதான் ரொம்ப ட்ரிக்கியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் நம்மள. ஸோ அதில் வந்து லாக் ஆகாமல் நம்ம ரன் ஆகி வெளியே வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் பாடி. ஸோ ரெக்வஸ்ட் பாடி இன் சென்ஸ் HTTP ரெக்வஸ்ட் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ HTTP ரெக்வஸ்ட்டை வச்சு அந்த ரெக்வஸ்ட் பாடி பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்துட்டு என்னது டேரக்டாக ரெஸ்பான்ஸ் பாடி கூட என்னால் எடுக்க முடியும். பேஸ்ட் அந்த HTTP மெத்தட்ஸ் லைக் கெட் அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன்னைக்கு போதும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
இதுக்கு முன்னாடியே ஒரு அரௌண்ட் 45 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் கரெக்டா? ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கு. நான் ஒரு தனியாக வச்சிருக்கேன். அது ஒரு 21 கொஸ்டின், அது ஒரு 31 கொஸ்டின், மொத்தம் 54 கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? எங்க அது? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஏபி இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்ஸ் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன். ஓகேவா? இது ஃபுல்லாக மேனுவல் இருக்கிறது தான் மேனுவலில், கீழே ஆட்டோமேஷன் கொஸ்டின்ஸ்னு தனியாக போட்டு இது ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட சேர்த்து இன்னைக்கு பார்த்ததையும் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓகேவா? அண்ட் இதோட நிறைய ஆட் ஆகும். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஆட் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன். ஆட் ஆகுதுன்னா என்ன சென்ஸ், இந்த சீரியலைசேஷன் டீசரியலைசேஷன் வச்சுலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கவர் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். ஐ மீன் கவர் பண்ணிருந்த சென்ஸ் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸில் நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னைக்கு நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி இன்டர்வியூவில் இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கிளாஸ் டெஸ்ட்டில் எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்கல்ல, அதை வச்சு நான் சொல்லிடுவேன். எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்றதை நானே உங்களை கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணுமோ நான் அப்படி ட்ரெயின் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். உங்ககிட்ட கோஆப்ரேஷன் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே? அதே மாதிரி அன்னைக்கு டே, அந்த டே எத்தனாம் தேதி? டே 11. ஓகேவா? ஸோ 1ஆம் தேதி லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் அன்னைக்கு கிளாஸ் இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் இருந்தால் கூட நான் கிளாஸ் எடுத்துகிட்டு முடிச்சிருவேன்ப்பா. சரியா? ஒருத்தருக்காக கூட நான் கிளாஸ் எடுக்க ரெடியாக இருப்பேன். சரியா? ஏன்னா இது வந்துட்டு இதுதான் முக்கியமான செஷன். ஸோ எவ்வளோ கான்சியஸாக இருக்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே? வரலன்னா எனக்கு லாஸ் இல்லை, உங்களுக்கு தான் லாஸ். சரிண்ணா? சொல்லுங்கள் லோகேஷ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் எதுவும் நான் வைக்கணுமா? யாரும் நோட் பண்ணணும்னா சொல்லுங்கள், அந்த ஸ்க்ரீனை நான் வைக்கிறேன். அண்ட் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 12:48 இன்னொரு எத்தனை மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க கிளாஸு? 1 o'clock. ஓகே, இன்னும் ஒரு 10 minutes இருக்கு இல்லையா? 10 minutesல கொஷின்ஸ் எல்லாருக்கும் கேட்குறேன். ஸோ சீரியலைசேஷன் டீசரியலைசேஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு இப்போது சும்மா ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளாஸ் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம் 10 minutes. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு மீன் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்டில் இருக்கும். சரியா? ஸோ அது எப்படி இருக்குன்றது இப்போ டெமோ மாதிரி நான் காமிச்சிடுறேன். அண்ட் அது மாதிரி தான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு கொஸ்டின் கேட்பேன் கிளாஸ் டெஸ்ட்டில். ஸோ அதனால் தரவாக படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே? ஸோ ஒரு 2 minutes 1 minute தான் இருக்குது. 12:50 வரைக்கும் 1 minute டைம் எடுத்துக்கோங்க. இது எதாவது ஸ்க்ரீன் வைக்கணும்னா சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஃபைன். இன்னும் 1 minute இருக்கா? ஷார்ப்பாக 12:50 ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 minutes ஆயிடுச்சு. 12:50. சரி, கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடலாம். சரி, முதல் கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு இதில் எத்தனை பேர் முதல்ல மொபைல் அட்டென்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் லேப்டாப்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேம் மொபைல். ஓகே. நோயில் நீங்கள்? ஓகே, சூப்பர். முகமது? லேப்டாப். ஷெரீஃப்? மொபைல் சார். மொபைல். அஜித்? லேப்டாப். லேப்டாப். ஸோ இப்போ ஷெரீஃபையும் நோயில் தவிர மற்ற எல்லாரும் லேப்டாப், கரெக்டா? சாரி, ஷெரீஃபும் பிரேமும், கரெக்டா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எல்லாருமே லேப்டாப் அட்டென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ வந்துட்டு லேப்டாப்பில் இருக்கவங்களை மட்டும் முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். சரியா? அடுத்த கிளாஸ் டெஸ்ட் இப்படி தான் இருக்கும். முகமது லோக்மேன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். அக்செப்ட் கண்ட்ரோல் கேளுங்க, நான் அக்செப்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸ்க்ரீன் முகமதுடைய ஸ்க்ரீன் எல்லாருமே தெரியுதா?
ஓகே, எஸ் சார். 1 செகண்ட். ஓகே முகமது, போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணுங்க முகமது. போஸ்ட்மேன் ஓப்பன் ஆயிடுச்சா? நமக்கு ஏன் ஸ்க்ரீன் இப்படி தெரியுது? நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஸ்க்ரீன் அவசியம். ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது. தெரியுது. யாரை ஷேர் பண்ணுறது? முகமதா? ஆமா சார். ஓகே, தெரியுது முகமது. போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணுங்க. ஓபன் பண்றேன். மற்றவங்களுக்குலாம் தெரியுதா முகமதோட ஸ்க்ரீன்? ஸ்க்ரீன் தெரியுது, பட் பிரசன்டேஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. 1 செகண்ட். சரி, ஓகே. முகமது ஸ்டாப் பண்ணிக்கோங்க ப்ரெசன்டேஷனை. முகமது ஸ்டாப் பண்ணிக்கோங்க ப்ரெசன்டேஷனை. ஸோ இப்படி தான் இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு நான் ஒரு டாஸ்க் சொல்லுவேன், நீங்கள் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படியே இருக்கும், ப்ளஸ் ஓரளவாக இருக்கும் கொஷின்ஸ். ஏன்னா நீங்கள் நேரில் இருந்தீங்க அப்படின்னா நான் லைவாகவே வந்துட்டு பண்ணி காமிங்கன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை நான் வந்து கிட்ட லேப்டாப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆன்லைனில் இருக்கனால நான் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது அப்போ தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தட் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறது என்னால் கரெக்டாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணாதீங்கன்றது ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ அந்த இதுக்கு ரெடி ஆகிடுங்க எல்லோரும். ஓகே, ஃபைன். கொஷின்ஸ் வந்துட்டு ஓகே. பிரேம் இருக்கீங்களா? ஓகே. ஆட்டோமேஷனில் ஜஸ்ட் டாபிக்ஸ் மட்டும் இது வரைக்கும் அதாவது ஆட்டோமேஷனோட டே 1ல இருந்து டில் டேட் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோன்றது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் 6 மினிட்ஸாக இருக்குன்றதுனால சின்ன கொஷின்ஸாக கேட்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்டில் எல்லா கொஷின்ஸும் கவர் ஆகும். ஓகே, ஸோ அது வரைக்கும் இப்போ சொல்லுங்கள். சொல்லுங்கள் பிரேம். ஃபர்ஸ்ட் நம்ம HTML மெத்தட்ஸ் தான் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோமேஷனுக்கு என்ன பண்ணோம்னா டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணோம் சார். ஆட்டோமேட்டிக் என்னென்ன டிபெண்டன்சி தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணோம். அதில் ரெஸ்ட் ஏபிஐ அப்புறம் டிபெண்டன்சிஸ் இருக்கு, ஓகே, ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இது ஃபுல்லாகவே வந்து டிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் சார் ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து இந்த அனோடேஷன்ஸ் முக்கியம். அனோடேஷன்ஸ் கொடுக்காம நம்ம நார்மல் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு ரன் பண்ண முடியும், நேரில் வராது. ஸோ அது மெயின் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த விஷயம் தான். ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது நார்மல் செல் நேம் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது நம்ம இது மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கும், பட் இதில் வந்து பப்ளிக்காக வச்சு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஜேஷான் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பாடி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா கிவன்ல இருக்கும். இதில் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து கிவன் தென் யூஸ் பண்ணுவோம். இதில் மட்டும் தான் இருக்கும் நம்மளது. ஸோ இது உள்ள வந்து நம்ம இன்டெப்த்தாக உள்ள போகும்போது அதில் என்னென்ன கொடுப்போம்னா பாடி கொடுப்போம், ஹெட்டர் கொடுப்போம், அப்புறம் அதில் வந்து டோக்கன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வென்ல வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் கொடுப்போம். ஆக்ஷன்ஸ்னா நம்ம HTTP மெத்தட்ஸ் வந்து அதில் தான் வந்து கொடுப்போம். இதில் தான் வந்து இது யூஆர்எல் பாஸ் பண்ணுறது அது எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன்ஸ் பண்ணுவோம் சார். இதில் வந்து பார்த்தா நம்ம HTTP ரெஸ்பான்ஸ் கோட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம் இதில் தான். ஓகே, சைன் அப் பண்ணாலே அந்த சைன் செஞ்சு குரூப்லயே சைன்
கண்டினியூ பண்ணுங்க. அதான் இது வெரிஃபிகேஷன் வேலிடேஷன்லாம் பண்ணும். ஸோ இதுல நம்ம போக போக என்ன பார்த்தா இந்த லாக் ஆல் அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நார்மலா பண்ண ஆட்டோமேஷன்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி பார்த்தோம். அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ப்ரியாரிட்டி கொடுக்குறது எப்படி, அப்புறம் அந்த லாக் ஆல் ரெஸ்பான்ஸ் படி வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வருது. அந்த ஓகே ஓவரால் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து பேலோட் கான்செப்ட் இதில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே என்னன்னா ஜேசன் பாடியை தனியாக ஒரு கிளாஸ்ல வச்சு அதுல இருந்து கால் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஜேசன் பாடி வந்து பெருசா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும்போது நம்ம அங்கேயே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுவே வந்து கால் பண்ணி பண்ணுவோம். பட் அது டெப்தா இருக்கும்போது தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு சீரியலைசேஷனில் எல்லாமே நீங்கள் இவ்வளோ நான் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அண்ட் ஃபார்வர்ட் பை டீசீரியலைசேஷன் அண்ட் ஃபார்வர்ட் பை என்டையர் ஜேசன் பார்த்து அந்த ஜேசன் கான்செப்ட் ஜேசன் ஃபேமிலி எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகே ஸோ இந்த மாதிரி பிரேம் கிட்ட கேட்ட மாதிரி பிரேம் தரவா சொன்ன மாதிரியே வந்துட்டு ப்ளஸ் அஜித்துமே அன்னைக்கு தரவா சொன்னார் இல்லையா? ஸோ அதேமாதிரி ஷெரீஃப் ஆன்சர் பண்ணியிருப்பாரு, முகமது சுக்மானும் வந்துட்டு நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்டில் இதெல்லாம் தான் கேட்பேன், மேனுவலாக சேர்த்து கவர் பண்ணுவேன். ஓகேவா? கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணலன்னா ஸ்பாட்லேயே வந்துட்டு இப்படி பண்ணாதீங்க, இப்படி ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி நானே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த இதை அட்டன் பண்ணீங்க அப்போ தான் வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்காது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ரீகேப் வச்சுக்கலாம் அண்ட் ரீகேப் முடிச்சுட்டு இன்டர்வியூ கொஸ்டின் டிஸ்கஷன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் ஆட்டோமேஷனை பொறுத்தவரை என்னோட கிளாஸ் முடிஞ்சது. ஓகேவா? ஏபி டெஸ்டிங்கில் மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரெண்டுத்துக்குமே தேவையான டாபிக்ஸ் நம்ம கிளாஸில் எடுத்ததே மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் காமிச்சிட்டேன், நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.